الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى إلى آخر آية. قال نبينا صلى الله عليه وسلم الصلاة معراج المؤمنين. صدق الله مولانا العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அல்லாஹ்வின் சலாத்தும் சலாமும் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை உற்றோடு பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், சத்திய தாபிஈன்கள், தபான் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த முபாரக்கான மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் நம்மை ஈன்றெடுத்த நம்முடைய பெற்றோர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் வற்றாத கருணையும் என்றென்றும் நின்று நிலைத்திருக்கட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பயான ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில குழப்பங்களுக்கு உண்டான ஒரு சில பதில்களை மட்டும் சொல்கிறேன். நிறைய பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க, மேராஜ் என்பது கூடுமா கூடாதா, இதை ஏன் கொண்டாடுறீங்க, மார்க்கத்தில் கொண்டாட்டம் என்பது இருக்கா இல்லையா, பல கேள்விகளை அடுக்கிக்கிட்டே வரீங்க. முதல் பதில் என்ன அப்படின்னா, நம்ம கொண்டாடலை. முதலாவது விஷயம், மேராஜ் என்பது இருக்கக்கூடிய இந்த ரஜபினுடைய மாதத்தில் 27 நடந்துச்சா அல்லது 12 நடந்துச்சா 13 நடந்துச்சா அப்படின்ற பல கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் முஃபத்திசீன்கள் முஹத்திசீன்களுடைய அதிகப்படியான கருத்து ரஜப் மாதத்தினுடைய 27. அதனால இந்த நாளை குறிப்பாக்கி இந்த நாளில் இந்த மியாராஜினுடைய நிகழ்வை மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதனால தான் இனி வரக்கூடிய சமுதாயத்திற்கு மியாராஜ்னா என்னன்றதே தெரியும். இதை நம்ம அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்களுக்கு வரக்கூடிய சமுதாயத்துக்கு வரலாறுகள்னா என்னன்றது என்ன செய்யாது. அதனால தான் இப்படி ஒரு நிகழ்வை நம்முடைய மூத்தவர்கள் பெரியார்கள் உருவாக்கினாங்களே தவிர இதை நாம் ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடலை. இதை நம்ம ஒரு நிகழ்ச்சிகளாக என்ன செய்யலை, நடத்தலை. வரலாறுகளை ஞாபகமுற்றோம். நம்மளுக்கு எப்படி தொழுகை வந்து சேர்ந்துச்சு, மேராஜினுடைய அசல் என்ன, மேராஜை கொண்டு அந்த மக்களை அல்லாஹ் எப்படி சோதிச்சா, நபி அவர்கள் மேராஜை கொண்டு என்ன சாதிச்சாங்க, அதை மக்களுக்கு ஞாபகம் ஊட்டக்கூடிய நிகழ்வு தான் இது. ரெண்டாவது, இந்த நாளுக்கென்று சிறப்பான தொழுகையோ சிறப்பான அமல்களோ எதுவும் கிடையாது. நம்மளாம் நமக்கு என்ன விருப்பப்படுறோமோ அல்லாஹ் இடத்துல அந்த அமல்களை செய்ய போகிறோம், அதற்கான கூலிகளை பெற்றுக்கொள்ள போகிறோமே தவிர இந்த நாளுக்கென்று சிறப்பான நோன்பு, சிறப்பான திக்ரு, சிறப்பான அமல்கள், தொழுகைகள் எதுவும் கிடையாது. நம்முடைய மனசு விருப்பப்படி நம்ம என்ன அமல்கள் செய்கிறோமோ அதற்கான கூலிகளை என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம். மேராஜினுடைய துவக்கத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது அழகாக சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவில் நுபுவத்தினுடைய வேலை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 40 வயசுல நுபுவத் கொடுக்கப்பட்டுச்சு. 40 வயதிலிருந்து 51 வயது வரைக்கும் பெருமானாருக்கு மக்காவில் பலவிதமான எதிர்ப்புகள். இந்த மார்க்கத்தை கொண்டு போக முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, அவர்களால் தொழுக முடியாது, வணங்க முடியாது, எல்லா விதமான பிரச்சனைகளும் ஏற்பட்டுச்சு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடத்துல ஆழமாக ஊண்டி நிற்கணும்னா நம்ம கிட்ட 2 விஷயம் இருக்கணும். ஒன்று அதிகாரம் இருக்கணும், இன்னொன்று பணம் இருக்கணும். இந்த இரண்டும் நம்ம இடத்துல ஒரு சேர இருக்கும் பொழுது நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இந்த மார்க்கத்திற்காக முழு மூச்சாக நின்றவர்கள் ஹஜ்ரத் அபூ தாலிப் அவர்கள். அவங்க முழுமையாக மார்க்கத்தை ஏற்றுக்கல, ஆனால் இந்த மார்க்கத்திற்கு உதவியாக ஆட்சி அதிகாரத்தில் பெருமானாருக்கு எந்த அளவுக்கு வழிவிட முடியுமோ, எந்த அளவிற்கு உயர்த்த முடியுமோ அந்த அளவிற்கு மிக நெருக்கமாக இருந்தவங்க தான் ஹஜ்ரத் அபூ தாலிப். இன்னொன்று பொருளாதார ரீதியாக ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பொருளாதாரத்தை பற்றி வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது, மக்காவில் அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய இந்த வாகனம் நின்றுச்சுன்னா மதினா வரைக்கும் படை அணிவகுத்து நிற்குமா. அந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு செல்வச்சி மாட்டி இந்த மார்க்கத்திற்காக அள்ளி வாரி இறைத்தவர்கள் ஹஜ்ரத் கதீஜா நாயகி. இந்த 2 பேரும் பெருமானாரோடு இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணி, ரொம்ப மக்களிடத்தில் மார்க்கத்தை எவ்வளவு லேசாக கொண்டு போய் சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு லேசாக கையாண்டாங்க. ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத்து வந்து 11 ஆண்டுகள், கிட்டத்தட்ட பெருமானாருக்கு 51வது வயது. திடீரென்று ஒரு செய்தி, ஆட்சியிலும் அதிகாரத்திலும் மக்காவினுடைய குஃபார்களுக்கு முன்னாடி பெருமானை தைரியமாக அழைத்து அவர்களுடைய கொள்கையை பறைசாற்றுவதற்கு ரொம்பவும் உதவியாக இருந்த ஹஜ்ரத் அபூ தாலிப் மரணிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இடி விழுந்ததை போல அவர்களுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முடியல. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு ஒரு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னா எனக்கு 20 வயசுனா ஆறுதல் சொல்லக்கூடியவருக்கு ஒரு 40 வயசாவது இருக்கும். அப்போதான் அவருடைய அனுபவத்தை கொண்டு எனக்கு ஆறுதல் சொல்ல முடியும். இப்போ 40 வயசுக்காரனா அவருக்கு ஒரு 50 வயசு 60 வயசு. ஆனால் அண்ணலுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு அகிலத்தில் ஆளே கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனமுடைஞ்சு போயிட்டாங்க.
அப்போ மனமுடைஞ்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலையோடு இருக்கிறாங்க. சரியாக அபூ தாலிப் மரணிச்ச 3 நாள்ல பொருளாதாரத்திலும் தனக்கு மனதளவிலும் ரொம்ப பக்கபலமாக இருந்த கதீஜா நாயகியும் மரணிச்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினால் இந்த துக்கத்தை விட்டு மீளவே முடியாத அளவிற்கு மிக கஷ்டமான ஒரு இடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான இந்த துக்கத்தில் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தன்னுடைய அடியானை தன் பக்கம் அழைத்து அவனுக்கு ஆறுதல் கூடும். ஏன்னா நபிக்கு ஆறுதல் கூடுவதற்கு அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் என்ன செய்யாது. ஏன்னா அவர்களை விட அனுபவம் மிக்கவர்களாக இருக்குன்னா அப்போ அல்லாஹ் மட்டும்தான் நபிக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆறுதல் படுத்துவதற்காக தன்னின் பக்கம் அழைத்த நாள் தான் மிஅராஜ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது பலவிதமான காரணங்களை எழுதுவாங்க. அதுல ஒரு காரணம் என்னன்னா, அல்லாஹ் படைப்பினத்தை 4 விதமாக படைச்சிருக்கான். ஒன்னு மாஇ, அதாவது தண்ணீரால் படைக்கப்பட்டது. இரண்டாவது நாரி, நெருப்பினால் படைக்கப்பட்டது. மூணாவது நூரி, அல்லாஹ்வினுடைய ஒளியினால் படைக்கப்பட்டது. நாலாவது தீன், மண்களால், நம்மை போல மனிதர்களைப் போல. இந்த 4 படைப்புகளுக்கும் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் தான் நபி அனுப்பினான். இந்த 4 படைப்புகளையும் நபியவர்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்காகவும் இந்த 4 படைப்புகளையும் நபியவர்களை காணுவதற்காகவும் தான் அல்லாஹ் இந்த மிஅராஜை ஏற்படுத்தினா அப்படின்ற இன்னொரு வரலாற்றினுடைய செய்திகளையும் வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வாங்க. அதுபோக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒவ்வொரு காலமும் ஒவ்வொரு விதமாக இருந்துச்சு. அதாவது உதாரணத்துக்கு எடுத்தோம் அப்படின்னா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலம், அந்த காலத்தினுடைய மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா செய்வினை செய்யக்கூடியதுல, சூனியம் செய்யக்கூடியதுல ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக இருந்தாங்க. அவர்கள் இந்த சூனியத்தை வச்சு மிகப்பெரிய ஒரு வித்தையை காட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் வெளிப்படுத்தி அவர்களுக்கு நபித்துவத்தை கொடுத்து அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் மிகப்பெரிய, அதாவது செய்வினைகளுக்கெல்லாம் நீ எவ்வளவு பெரிய சூனியத்தை செஞ்சாலும் அதை முறித்து காட்டக்கூடிய அளவிற்கு மிக கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர்களாக அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை காட்டினான். அதே போல ஒவ்வொரு காலத்தினுடைய அந்த காலத்துல எது ரொம்ப உயர்ந்த இடத்துல நிற்குதோ அதில் தேர்ச்சி பெற்றவர்களாக அந்த நபிமார்களை உருவாக்குவதில் அல்லாஹ் ரொம்ப சிறப்பானவர். அப்படிதான் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துல மருத்துவ கலையில ரொம்ப சிறந்தவர்களாக அந்த மக்கள் விளங்கினாங்க. ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வருகைக்கு பிறகு அவர்களுடைய ஒரு சிறந்த மருத்துவர் அந்த காலத்துல யாருமே கிடையாது. அதே போலதான் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் விஞ்ஞான காலம். இப்ப நம்ம வாழக்கூடிய காலம் என்னது? விஞ்ஞான காலம். அல்லாஹ்வினுடைய கூற்று எப்படின்னு வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, பின் இருக்கக்கூடியத்துல இப்போ கண்டுபிடிக்கப்பட்ட ராக்கெட்டுகள், இதை வைத்து நபி அவர்களை யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, குற்றம் சுமத்திடக்கூடாது, நபியின் பக்கம் கேள்வி கேட்டக்கூடாதுன்றதுக்காக அல்லாஹ் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி மிஅராஜ் என்ற ஒரு நிகழ்வை ஏற்படுத்தினா அதில் நபி அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அப்ப நபியவர்களுக்கு இந்த விஞ்ஞான காலத்திலும் நபியவர்கள் சிறந்தவர்கள் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அல்லாஹ் நபியவர்களுக்கு மிஅராஜ் அப்படின்றதை ஏற்படுத்தினான் அப்படின்றதாக வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுவாங்க. இன்னும் இவ்வளவு ஆற்றல்கள் நிறைந்து இவ்வளவு விஞ்ஞானங்கள் எவ்வளவுதான் வளர்ச்சி அடைந்ததால் வானத்தினுடைய எல்லையை அவர்களால் கண்டுகொள்ள முடியல. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜினுடைய நிகழ்வை சொல்லும் பொழுது சித்ரத்துல் முன்தஹாவை தாண்டி ஸுஹ்ருஃபை தாண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை போய் சந்தித்தார்கள். அந்த வரலாறுகள்லாம் எடுக்கும் பொழுது ஒவ்வொரு வானங்களையும் அடுக்கிக்கிட்டே போவாங்க. தஃப்சீருல் கபீரிலே சொல்லும் பொழுது இன்னல்லாஹ் இஷ்தரா பில் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் எதற்காக இந்த மிஅராஜினுடைய இரவை ஏற்படுத்தணும், நபி அவர்களுக்கு எதற்காக இவ்வளவு விஷயங்களை சொல்லணும், நபி அவர்கள் இதனுடைய அசல் தன்மையை பற்றி சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க. தஃப்சீருல் கபீர்ல இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும், அல்லாஹ் முஃமின்களை விலைக்கு வாங்கிட்டான். அல்லாஹ் முஃமின்களை விலைக்கு வாங்கிட்டான். உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, கொடைக்கானல ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்தோம்னா சாக்லேட் இருக்கு, ரூம்ஸ் இருக்கு, காட்டேஜ் இருக்கு. இதை போய் நான் ஒரு கஸ்டமர்கிட்ட சொல்றேன் அப்படின்னா அவனுக்கு அந்த பொருளை நான் காட்டி வியாபாரம் செஞ்சாதான் அவன் நம்புவான். சாக்லேட்னா டேஸ்ட் கொடுக்கணும், ரூம்ஸ்னா அந்த ரூம்ஸுடைய போட்டோஸை காட்டணும், கூட்டு போய் அவனை காட்டணும் என்னுடைய ரூம்ஸ் இப்படிலாம் இருக்கு, அப்பதான் அவன் நம்புவான். அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லும் பொழுது இன்னல்லாஹ் இஷ்தரா மினல் முஃமினீன், முஃமின்களை நாம் வாங்கி கொண்டோம், பிஅன்ஃபுஸிஹிம் அம்வாலஹும், எதற்காக நம்ம அவங்கள வாங்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லும் பொழுது பிஅன்ன லஹுமுல் ஜன்னah, அவர்களுக்கு நாம் சொர்க்கத்தை தர்றோம், சொர்க்கத்துக்கு பகரமாக அவங்கள நான் வாங்கிக்கிட்டோம். இப்போ இந்த சொர்க்கத்துக்கு பகரமாக அல்லாஹ் சொல்றான்ல, அப்போ அந்த சொர்க்கத்தை அந்த முஸ்லீம்கள் பார்த்துருக்காங்களா? அந்த சொர்க்கத்தை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக தான் ரசூலுல்லாஹ் வந்திருக்காங்க. அப்போ அந்த நபி அந்த சொர்க்கத்தை பார்த்துருக்கணும்ல, அதற்காகத்தான் அல்லாஹ் மிஅராஜை ஏற்படுத்தணும். மிஅராஜை ஏற்படுத்தி சொர்க்கத்துக்கு கூட்டு போய் நரகத்துக்கு கூட்டு போய் 7 வானங்களை சுற்றி காட்டி எல்லா நபிமார்களையும் சந்திச்சு ரசூலுல்லாஹ் தன்னுடைய கண்ணால் கண்டதை இந்த மக்களுக்கு மத்தியில சொல்லணும். இந்த மக்கள் அல்லாஹ்விற்காக தயாராகணும். அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதியை போல சொர்க்கத்தை இந்த மக்களுக்கு கொடுக்கணும். அப்ப இதற்காக இந்த சொர்க்கத்தினுடைய அந்த ஒரு நிகழ்வை இந்த மக்கள் உணர்வதற்காகத்தான் அல்லாஹ் இவ்வளவு பெரிய பயணத்தை ஏற்படுத்தி அந்த பயணத்திற்கு இவ்வளவு காரணங்களை அல்லாஹ் உருவாக்கி காட்டினான் என்பதாக தஃப்சீரினுடைய கபீரினுடைய இமாம் அவர்கள் எழுதுவார்கள். அடுத்ததாக சொல்லும் பொழுது மற்றொரு அறிவிப்பில் வரும் பொழுது
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மிஅராஜினுடைய பயணம் எப்படி துவங்குச்சு அப்படின்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சகோதரி உம்மு ஹானி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் உறங்கி கொண்டிருந்தாங்க. வரலாறு இரண்டு விதமாக கூறும். ஒன்று, உம்மு ஹானி ரலியல்லாஹு அவங்க அப்படின்றது அலி ரலியல்லாஹுடைய உடன் பிறந்த சகோதரி, ரசூலுல்லாஹுக்கும் தங்கச்சி. இன்னொன்று, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹானியுடைய வீட்டில் இல்லை, மக்கால தான் தங்கியிருந்தாங்க, மஸ்ஜிதுல் ஹராம்ல காபாவின் அருகில தான் தங்கியிருந்தாங்க. அங்கே தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 70,000 மலக்குகளோடு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ராஃபில் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் எல்லாம் வந்து பெருமானாரை எழுப்பும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலத்தை பலமுறை பார்த்துருக்காங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே பெருமானார் நினைச்சது என்ன, ஏதோ குர்ஆனினுடைய வசனம் இறங்கிருச்சு, அந்த வசனத்தை நம்ம வாங்க போறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, பி ஐய ஆயத்தின் உன்சிலத் யா ஜிப்ரீல், ஆயத்துர் ரஹ்மா ஆயத்துல் அதாப், என்ன வசனத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? அல்லாஹ் ரஹ்மத்தினுடைய வசனங்களை இறக்கியிருக்கானா அல்லது அதாபினுடைய வேதனையினுடைய வசனத்தை இறக்கியிருக்கானா? என்ன வசனத்தை நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க அப்படின்னப்போ ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, நான் எந்த வசனத்தையும் கொண்டு வரல, எந்த வசனத்தையும் கொண்டு வரல. அல்லாஹ் உங்களை சந்திக்கணும்னு உங்களை அழைச்சிட்டு வர சொன்னா, உங்களை அழைப்பதற்காக நான் வந்திருக்கேன், உங்களை அழைப்பதற்காக நான் வந்திருக்கேன், உங்களை அழைப்பதை தவிர வேற எந்த வசனமும் வேற எந்த வேலையும் எனக்கு கிடையாது. இப்போ அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, லிமாதா, எதற்காக அல்லாஹ் என்னை சந்திக்கணும் அப்படின்னு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்கணும்னு ஆசைப்படுறோம், உங்களுடைய உள்ளத்தில் நிம்மதியை ஏற்படுத்தணும், அல்லாஹ் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் நீக்கணும், உங்களுடைய நிலையை மாற்றணும்னு அல்லாஹ் ஆசைப்படுறான். அப்போ அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கவலை, தன்னுடைய 25 காலம் தன்னுடன் வாழ்ந்த நெருங்கிய அந்த மனைவியை இழந்த கவலையில் இருக்காங்க ரசூலுல்லாஹ். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பெருமானாரை யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு பார்த்துக்கிட்ட சிறிய தந்தை அபூ தாலிபை இழந்த கவலையில் இருக்காங்க ரசூலுல்லாஹ். ஆறுதல் கொடுக்கறதுக்கு அல்லாஹ் அழைக்கிறான். நம்மளா இருந்தால் என்ன செஞ்சிருப்போம், உடனே கிளம்பியிருப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லியக்ஃபிர லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅக்கர், இந்த முன்பின் பாவத்தெல்லாம் மன்னிக்கிறது, உள்ளத்தெல்லாம் அமைதிப்படுத்துறது, எனக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுப்பதற்கு அல்லாஹ் எனக்கு தரேன்னு சொல்லிட்டான்ல, அப்போ என்னுடைய உம்மத்துக்கு யார் கொடுப்பா? ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னங்க, என் உம்மத்துக்கு யார் கொடுப்பா? என் உம்மத்துக்கும் போய் வாங்கிட்டு வாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மறுபடியும் போறாங்க. அல்லாஹ் இடத்துல நபியினுடைய வார்த்தைகளை எத்தி வைக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றா, நபிட்ட நீங்க போய் சொல்லுங்க, நபியே வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் அல்லாஹ் தருவதற்கு தயாராக நீங்க புறப்படுங்க. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்னங்க? நம்ம ரசூலுல்லாஹை பார்த்துருக்கோமா? நம்ம ரசூலுல்லாஹை பார்த்துருக்கோமா? யாருமே பார்த்தது. இன்னைக்கு நம்ம நேரில் பார்த்து ஒருவனுடைய நிலையை அறிஞ்சு அவனுக்கு ஏதாவது ஒரு தேவைன்னா கூட நம்மளால கொடுப்பதற்கு டக்குன்னு மனசு வராது. வருமா? நம்ம யாருன்னே தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கு யாருன்னே தெரியாது. நம்மளே பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறோம், ரசூலுல்லாஹ்வே மிகப்பெரிய ஒரு கஷ்டம், யாருமே ஆறுதல் சொல்லுங்க, உடஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ ஜிப்ரீல் வந்து சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒன்னே ஒன்று தான், ஒரே வார்த்தை, எனக்கு ஆறுதல் அல்லாஹ் தர்றது, அப்போ என்னுடைய உம்மத்துக்கு யார் தருவா? என்னுடைய உம்மத்துக்கு யார் கொடுப்பா? என்னுடைய உம்மத்துக்கு வாங்கிட்டு வாங்க முதல்ல. அல்லாஹ் ஒரே வார்த்தை, வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்தா, நபியை நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் தருவதற்கு தயாராயிட்டா நீங்க புறப்படுங்க, உங்களை சந்திக்கணும்னு அல்லாஹ் ஆசை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, 2 ரக்காயத்தை நான் தொழுகணும், எனக்கு அனுமதி கொடுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகிறதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. 2 ரக்காயத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில 3 தடவை ஷக்குல் கல்பி ஏற்படும், அதாவது உள்ளத்தை பிறந்து ஜம்சம் நீரால் கழுவுவது. இந்த ஷக்குல் கல்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தை பருவத்தில், அதுக்கப்புறம் பெருமானார் ஸல்லல்லாஹு மிஅராஜுக்கு சென்ற பொழுது, இந்த மாதிரி 3 நிகழ்வுகள் வரும் பொழுது இந்த இடத்துல ஷக்குல் கல்பை பற்றி விவரிக்கும் பொழுது ஜம்சம் நீரினுடைய மகத்துவத்தை சொல்லுவாங்க. ஜம்சம் நீரினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி பெருமானாருக்கு ஷக்குல் கல்ப், அவர்களுடைய நெஞ்சை பிறந்து அவர்களுடைய கல்பை ஜம்சம் நீரால் சுத்தம் செய்யப்படும். சுத்தம் செய்யும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ரிவாயத்தை எழுதுவாங்க, ஜிப்ரீல் வானத்திலிருந்து பாத்திரத்தை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தார். சொர்க்கத்துல அல்லாஹ் இதை விட அற்புதமான நீர்கள்லாம் வச்சிருக்கான். ஆனா அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போகணும், ஜம்சம் நீரால கழுவணும். ஜம்சம் நீரினுடைய மகத்துவம், வானத்துல எவ்வளவு நீர்கள் இருந்தாலும் பூமியில இருக்கக்கூடிய அந்த ஜம்சம் நீரை விட உயர்ந்த நீர் கிடையாது. ஜம்சம் நீரை வச்சுதான் பெருமானாரினுடைய உள்ளம், அவருடைய கல்பு சுத்தம் செய்யப்படும், அவர்களுடைய பயணம் துவங்கும். புராக் என்ற வாகனத்தை கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணத்தை துவங்குவாங்க. புராக்கினுடைய அந்த வாகனத்தை பற்றி எழுதும் பொழுது வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுவாங்க, அந்த புராக் வாகனத்தினுடைய உடல் அமைப்பு மனிதனை போல இருக்கும், அதனுடைய கால்கள் ஒட்டகத்தை போல இருக்கும், அதனுடைய முகம் குதிரையை போல இருக்கும். நிறைய புராக்கினுடைய அந்த ஒவ்வொரு அசைவுகளையும் எழுதும் பொழுது நிறைய விஷயங்கள் எழுதுவாங்க. இறுதியில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுவாங்க, புராக்கினுடைய வேகம் ஒளியை விட வேகமாக இருக்கும். கண் இமைக்கிறோம் தெரியுமா, இந்த கண் இமைத்தலை, அந்த கண்ணை நம்ம இமைச்சு முடிக்கிறதுக்குள்ளாட்டியும்
அது பல நூறு மைல்களை தாண்டக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் அதனுடைய வேகத்தை கொடுத்திருப்பான். இந்த இடத்துல வரலாற்று ஆசிரியர் முக்கியமாக இன்னொரு விஷயத்தை எடுப்பாங்க. அல்லாஹ் காலத்தை 2 இடத்துல நிப்பாட்டினான். அப்படியே காலத்தை, ஒன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல, இரண்டாவது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல. 2 இடத்துலையும் காலத்தை எப்படி நிப்பாட்டினா அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எந்த வயதுல அவர்களை உயர்த்தினோமோ அதே வயதுல நம்ம பூமிக்கு இறக்குவோம். அவர்களுடைய காலம் நிறுத்தப்பட்டுருச்சு. அவர்களுடைய காலம் ஓடல. எந்த வயசுல உயர்த்தினோமோ அதை அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. மீண்டும் அதே வயதுல நாம் இறக்குவோம். அதே போலதான் பெருமானாரை நாம் எந்த நேரத்தில் மக்காவிலிருந்து உயர்த்தினோமோ, அவர்களுடைய மியாராஜினுடைய பயணம் துவக்கப்பட்டதோ அந்த நேரத்தில் நாம் காலத்தை நிறுத்தினோம். எப்படி நிறுத்தினாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மியாராஜினுடைய நிகழ்வு எழுதும் பொழுது சொல்லுவாங்க, உம்மு ஹானி ரலியல்லாஹு அவருடைய வீட்டிலிருந்து பெருமானார் எழுந்து கிளம்பும் பொழுது அந்த மெத்தையில படுத்திருக்கும், அந்த பாயில படுத்திருக்கும், அவர்களுடைய உடலினுடைய சூடு இருக்கும் தெரியுமா, அதை ஆடுறதுக்குள்ளாடி நபி அவர்கள் திரும்பி வந்துட்டாங்க. நபி அவர்கள் சொல்றாங்க, நான் மிஹராஜுக்கு போயிட்டு திரும்பி என்னுடைய வீட்டுக்கு, நான் என்னுடைய இல்லத்துக்கு செல்லும் பொழுது நான் அந்த தாப்பால், அந்த நாரங்கி இருக்கு தெரியுமா, அந்த நாரங்கி ஆடி முடிவதற்குள் நான் வந்துட்டேன். அப்படின்னா என்ன, பெருமானார் வெளியேறும் பொழுது நிறுத்தப்பட்ட உலகம் மீண்டும் பெருமானார் வந்த பிறகுதான் துவக்கப்பட்டது. வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது 2 நேரத்தில் தான் இந்த உலகத்தினுடைய காலம் நிறுத்தப்பட்டது. ஒன்னு ஈசா அலைஹிஸ்ஸலாம், இன்னொரு ரசூலுல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கிருந்து புராக்கில் கிளம்புறாங்க. புராக்கில் பயணம் செல்லும் பொழுது 1000 அற்புதங்களை அல்லாஹ் காட்டுறான். ஒவ்வொரு அற்புதங்களின் பின்னால் அல்லாஹ் பலாயிரக்கணக்கான பாடங்களை சொல்றான். இந்த அற்புதங்களை பற்றி பேசினாலே நம்மளுக்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும். அதுல இருந்து குறிப்பிட்ட ஒரு சில அற்புதங்களை மட்டும் உங்களுக்கு முன்னாடி சொல்றேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அழைச்சிட்டு போகும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. போகும் பொழுது புராக்கில் பயணமாக்கிட்டு இருக்காங்க. இந்த புராக்கினுடைய பயணத்துல தான் ரசூலுல்லாஹ் வானத்துக்கு போனாங்களானா கிடையாது. இது மக்கால இருந்து பைத்துல் முகத்தஸ், இன்னைக்கு போராட்டம் நடக்க தெரியுமா, காசா பலஸ்தீன், அந்த பைத்துல் முகத்தஸின் வரைக்கும் தான் பெருமானார் புராக்கில் போனாங்க. அதுக்கப்புறம் பெருமானார் எதுக்கு போனாங்க, பைத்துல் முகத்தஸ்ல இருந்து பார்ப்போம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்கில் பைத்துல் முகத்தஸை நோக்கி பயணம் செய்யும் பொழுது ஒரு பசுமையான ஒரு பூமி வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாகனத்தை கீழே இறக்கி ஜிப்ரீல் சொல்றாங்க, இந்த இடத்துல 2 ரக்காயத் தொழுவுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க, 2 ரக்காயத் தொழுகிறாங்க. தொழுது முடிச்ச உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் இது என்ன இடம், இவ்வளவு அற்புதமா அழகா இருக்கு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஜிப்ரீல் சொல்றாங்களாம், உங்களுடைய மக்கள் உங்களை அடிச்சு துரத்துவாங்க. ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா, ஏன் மக்களா என்னுடைய உங்களை மக்காவை விட்டு உங்களுடைய சொந்த மண்ணை விட்டு அடிச்சு துரத்துவாங்க, இந்த இடத்துல தான் நீங்க ஹிஜ்ரத் செஞ்சு வருவீங்க, இதுதான் யஸ்ரிப், இதுதான் மதீனா அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு வியந்து போய் கேட்டாங்களா, என்னுடைய மக்கள் என்னை விரட்டுவாங்களா? ஆம் யா ரசூலுல்லாஹ், இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களுக்கும் இந்த வேதனை உண்டு. அவர்களுடைய வாழ்ந்த இடத்திலிருந்து, பிறந்த இடத்திலிருந்து அவர்கள் அகற்றப்படுவார்கள். மீண்டும் அல்லாஹ் அந்த இடத்தை அவர்களுக்கு கொடுப்பான். நீங்க அங்கிருந்து விரட்டப்பட்டு வரும் பொழுது உங்களுக்கு தங்குவதற்காக அல்லாஹ் கொடுத்த இடம் யஸ்ரிப், மதீனா இதுதான் அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிஜ்ரத்துக்கு முன்னாலே அந்த பாடத்தை அல்லாஹ் விளக்கி காட்டுவான். 2 ரக்காயத் தொழுவாங்க. பயணம் மறுபடியும் தொடங்கும். ஒரு மிகப்பெரிய ஒரு மலை, அந்த மலையில மீண்டும் வாகனம் இறக்கப்படும். மறுபடியும் 2 ரக்காயத் தொழுவாங்க. தொழுது முடிச்சோன்னே கேட்பாங்க, இது என்ன இடம்? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 70,000 திரைகளை தாண்டி அல்லாஹ்விடம் பேசிய இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல பேசணும்னு வாதம் செஞ்ச இடம் இதுதான். கர்ர மூசா சயகா, அல்லாஹ்வுடைய ஒளியிலிருந்து ஒரு சிறு துகளை தான் காட்டினா, மயங்கி போய் விழுந்தாரு தெரியுமா மூசா, அந்த தூர்சீன மலைதான் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரக்காயத் தொழுவாங்க. மீண்டும் பயணம் தொடரும். பெருமானார் ஸல்லல்லாஹு போய்கிட்டே இருக்கும் பொழுது பெத்லஹேம், அதாவது இன்னைக்கு அழைக்கப்படக்கூடிய பேர், அன்றையினுடைய பேர் பைத்துல் லஹம், ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடம். அந்த இடத்துல 2 ரக்காயத் தொழுக சொல்லுவாங்க. அவர்கள் தொழுது முடிச்சுருவாங்க. தொழுது முடிச்சு பயணம் துவக்கப்படும். பயணம் துவங்கி கொஞ்ச நேரத்தில் போய்கிட்டே இருக்கும் பொழுது வலதுபுறத்திலிருந்து ஒரு சப்தம் வரும், யா முஹம்மத் இர்ஜி, யா முஹம்மத் இர்ஜி, ஓ முஹம்மது எங்கள் பக்கம் திரும்புங்க. சொல்லுவாங்க, எங்கிட்டும் பார்க்காதீங்க, நேரம் அவங்களுடைய பார்வை நேராக மட்டும் இருக்கட்டும். இன்னும் சற்று தூரம் வாகனம் முன்னாடி போய்கிட்டே இருக்கும். இடது பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், யா முஹம்மத் இர்ஜி, யா முஹம்மத் இர்ஜி, முஹம்மது எங்களை பாருங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எந்த பக்கமும் திரும்பாதீங்க. கொஞ்சம் தூரம் தாண்டி போன பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களா, வலது பக்கத்தில் இருந்து அழைத்தவர்கள் யூதர்கள், அவர்களுடைய பேச்சுக்கு நீங்க திரும்பி அவர்களை பார்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உம்மத்தில் அதிகமான பேர் யூதர்களுடைய குழப்பத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள். நீங்க இடது பக்கம் திரும்பி பார்த்திருந்தீங்கன்னா, இடது பக்கத்திலிருந்து உங்களை அழைத்தவர்கள் நசராணிகள், அவர்களின் பக்கம் நீங்கள் திரும்பி இருந்தீங்கன்னா உங்களுடைய உம்மத்தில் நிறைய பேர் நசராணிகளாக இருக்கும்.
அவருடைய குழப்பத்திற்கு உள்ளாக்கப்படுவார்கள். இரண்டை விட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவங்களை பாதுகாத்துட்டான். போய்கிட்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டம் பெருமானாரை தாக்க வருமா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முழுமையாக பாதுகாப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, இப்லீஸ் அவனால் உங்களை அழிக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியும், அவனால உங்களை அழிக்க முடியாதுன்னு அவனுக்கே தெரியும். ஆனாலும் தன்னுடைய அந்த அல்லாஹ் அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உங்க முன்னாடி காட்டணுன்றதுக்காகவே இந்த நெருப்பு குண்டத்தை கொண்டு வந்தா. இதை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பயணம் தொடரும் பொழுது ஒரு அழகான ஒரு பெண்மணி அதிகமான ஆபரணங்களை அணிந்து கொண்டு பெருமானாரை அழைக்கும். என்னின் பக்கம் வாங்க, என்னின் பக்கம் வாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, திரும்பியே பார்க்காதீங்க, இந்த அழகான பெண் இருக்கு தெரியுமா இந்த ஆபரணங்களுடன், இதுதான் இந்த உலகம். இதன் பக்கம் நீங்க திரும்பிட்டீங்க, அதனுடைய பேச்சுக்கு நீங்க பதில் சொல்லிட்டீங்கன்னா உங்களுடைய உம்மத் ஆகிரதற்கு தயாராகுவதற்கு மறந்துடுவாங்க. முழுக்க இந்த உலகத்தினுடைய இந்த ஆசைகளையும் மோகங்களையும் மூழ்கியவர்களாக மாறிடுவாங்க. அல்லாஹ் உங்களை இதை விட்டும் பாதுகாத்துட்டான். அடுத்ததாக போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில மனிதர்கள் இருப்பாங்க, பூமியில விதை போடுவான், போட்டோன்னே முளைக்கும், முளைச்சு கொஞ்ச நேரத்தில் அது என்ன செஞ்சிடும், காய் காய்ச்சி பூத்து அறுவடைக்கு தயாராகிரும். உடனே அறுவடை செஞ்சிடும். அறுவடை செஞ்சு முடிச்சா மறுபடியும் விதை போடுவான், மறுபடியும் கதிர் எந்திரிச்சு நிற்கும், அறுவடைக்கு தயாராகிரும், மறுபடியும் அறுவடை செஞ்சிடும். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்க ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, யார் இந்த மனிதர்? இப்போ உதாரணத்துக்கு ஒரு விதை போட்டோம்னா ஒரு 3 மாதம் ஆகும், 6 மாதம் ஆகும், எல்லா பருவங்களையும் கடந்து வந்து தான் நம்ம என்ன செய்ய முடியாது, அறுவடை செய்ய முடியும். இப்போ போட்டோன்னே அறுவடை செய்யறானே எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, இவன் தான் முஜாஹித், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக எல்லோரையும் எதிர்த்து போராடியவன். எல்லோரையும் எதிர்த்து எவ்வளவு பெரிய குழப்பம் வந்தாலும், எவ்வளவு பெரிய இந்த மார்க்கத்திற்காகவும் கொள்கைக்காகவும் தன்னையே அர்ப்பணித்து இந்த மார்க்கத்தையும் கொள்கையும் விட்டு கொடுக்காத முஜாஹித். அவர் அல்லாஹ்விற்காக தன்னை தியாகம் செஞ்சார். அதனால அவர்களுடைய அமால்கள், அவருடைய கூலிகள் இப்படிதான் இருக்கும். அவர் போட போட அல்லாஹ் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு நெற்கதிரில இருந்து அல்லாஹ் சொல்லும் பொழுது குர்ஆன்ல, நீங்க ஒன்ன வச்சா அதுல இருந்து நாம் 70 உண்டாக்கிறோம், 70 இருந்து 700 உண்டாக்கிறோம், எப்படி அல்லாஹ் நெல்லை சொல்லுகின்றானோ அதே போல அவருடைய தியாகத்திற்கேற்ற மாதிரி அல்லாஹ் அவர் எவ்வளவு தியாகம் செய்திருக்க அந்த அளவிற்கு அல்லாஹ் அள்ளி கொடுப்பதற்கு தயாராகிறான். இந்த முஜாஹிதினுடைய அடையாளம் தான் இது. அடுத்ததாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நிகழ்வுகளை அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. ஒரு பெரிய பாறை ஒரு மனிதனுடைய மேலே போட்டு கல்லை தூக்கி அவனுடைய தலையில போடுறாங்க. தலை துண்டாகிறது. மறுபடியும் கல்லை எடுக்கிறாங்க, மறுபடியும் அவனுடைய தலையில போடுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, எதற்காக இவனுக்கு இவ்வளவு கொடுமையான ஒரு நிலைமை ஏற்படுத்தப்பட்டிருக்கு? ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, தாரிக்குஸ் ஸலாஹ், தொழுகையை விடக்கூடியவன். ஒரே வார்த்தை தான், அவங்க பெருசா ஒண்ணுமே சரி, அவன் திருடுனா, பொய் சொன்னா, அது பண்ணா, இது பண்ணா, எதுவுமே தாரிக்குஸ் ஸலாஹ், தொழுகையை விடக்கூடியவன், தொழுகையை பொடுபோக்காக நினைக்கக்கூடியவன், தொழுகையினுடைய நேரத்தில் உலகத்தினுடைய எல்லா விஷயங்களையும் அவன் முற்படுத்திட்டு தொழுகையை பிற்படுத்தக்கூடியவன். தொழுகையை விடக்கூடியவனுக்கு இவ்வளவு மோசமான அவனுக்கு என்ன இருக்கு, தண்டனை இருக்கு. அடுத்ததாக ஒரு மனிதனை சங்கிலியால் 2 மலக்கு இழுத்துட்டு வர்றாங்க. இழுத்துட்டு வந்து அவன் மீது தங்கம் வெள்ளி போன்ற விஷயங்கள் அப்படியே உருக்கி ஊத்துறாங்க. அவன் முழுவதுமாக அப்படியே எரிஞ்சு போயிடுறான். எரிஞ்சு போனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் இந்த மனிதன், எதற்கு இவ்வளவு கொடுமையான? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்களா, அல்லாஹ் 100ல் 2% ஜக்காத். இந்த ஜக்காத்தினுடைய பணம் இருக்கு தெரியுமா, அதை இவனும் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனையும் கொடுக்க விட மாட்டான். யார்? இவனும் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவனே என்ன செய்ய மாட்டான். மானிஉ ஸக்கா, ஜக்காத்தை தடுத்து வைத்திருக்கக்கூடியவன். அவன் எதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்காம அப்படியே தேங்கி 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 ஒளிச்சு வச்சானோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் உருக்கி அவன் மேல என்ன செய்யறான், ஊத்து. அவனுடைய உடம்பு முழுவதும் எரிஞ்சு போயிடும். மறுபடியும் அந்த உடம்பு அல்லாஹ் உருவாக்குவான். மறுபடியும் அவன் மீது காற்று ஊச்சப்படும். இப்படியே அவனுடைய நிலைமை கியாமத் வரைக்கும் நடந்துகிட்டே இருக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலையை விட்டு நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அடுத்ததாக சொல்லும் பொழுது, ஒரு நல்ல இறைச்சி ஒரு பக்கம் வைக்கப்பட்டிருக்கு, கெட்டு போன இறைச்சி, துர்நாற்றமுடைய ஒரு இறைச்சி வைக்கப்பட்டிருக்கு. இவன் ஒரு மனிதன் வர்றான், நேரம் வந்தோடனே நல்ல இறைச்சியை விட்டுட்டு அந்த கெட்ட இறைச்சி அள்ளி 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 சாப்பிட ஆரம்பிச்சோன்னே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ஏன் இந்த மனிதனுக்கு இவ்வளவு கொடூரமான தண்டனை? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அவனுக்கு அல்லாஹ் அழகான ஒரு மனைவியை கொடுத்துருந்தான். அல்லாஹ் அழகான ஒரு மனைவியை கொடுத்துருந்தான். ஆனால் அந்த மனைவியை விட்டுட்டு அவன் வேறொரு பெண்ணுடன் தவறாக நடந்துக்கிட்டு இருந்தான். அந்த மனைவிக்கு துரோகம் செஞ்சுட்டு வேறொரு பெண்ணுடன் தவறாக நடந்துக்கிட்டு இருந்தான். அதனால தான் அவனுக்கு நல்ல இறைச்சியும் முன்வைக்கப்பட்டு அல்லாஹ் அதை விட்டு தடுத்து கெட்ட இறைச்சியை சாப்பிடக்கூடிய, நம்ம சாப்பிடுவோமா கெட்ட இறைச்சியை, லைட்டாக வாட வந்தாலே தொட மாட்டோம். ஆனால் அந்த இறைச்சியை பற்றி எழுதும் பொழுது புழுமிக்கக்கூடிய, அதை பார்க்கவே ஒரு அருவருப்பு ஏற்படக்கூடிய ஒரு பொருளை அப்படியே கண் முன்னாடி பிச்சு பிச்சு சாப்பிடுவானா. இப்போ நம்ம முன்னாடி அருவருக்கிற பொருளை யாராவது ஒருத்தர் சாப்பிட்டா நம்ம பழகுவோமா, பக்கத்தில் நெருங்குவோமா, அவர் அருவருத்து ஒதுக்குவோம்ல. அந்த மாதிரி அந்த மனிதனுடைய நிலைமையை மிக மோசமாக அல்லாஹ் அந்த இடத்துல ஆக்கி வச்சிருப்பான். அடுத்ததாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நாக்கை
கத்திரியால கத்திரிச்சுக்கிட்டே இருப்பான். கத்திரியால மறுபடியும் அல்லாஹ் அந்த நாக்கை உருவாக்குவான், மறுபடியும் கத்திரியால கத்திரிக்கப்படும். அப்போ கேட்கும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லிம தகூலூன மா லா தஃஅலூ. ஹுத்தபாக்க, அதாவது இவன் சொல்லுவான செய்ய மாட்டான். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனையே அதுதான். 1400 ஆண்டுகள் இந்த மார்க்கம் கடந்த போதும் ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவர்கள், இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்கள், குர்ஆனை ஏற்கக்கூடியவர்கள் இன்னும் அதிகமாயிட்டு தான் போறாங்க, யாரும் குறையல. லட்சம் கோடி ஆச்சு, கோடி 100 கோடி ஆச்சு, 100 கோடி 1000 கோடிகள் இப்படியே தான் போய்கிட்டு இருக்கே தவிர இதுல ஏன் ஒரு சரிவுமே ஏற்படலை அப்படின்னா, ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்களோ அதை முழுமையாக வாழ்ந்து காட்டினாங்க. இன்னைக்கு அத்தா சொல்றாரு, மகன் கேட்க மாட்டான். ஏன்? அத்தா செய்யல, அதனால மகன் செய்யல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, ஒரு விஷயத்தை உங்களுடைய பிள்ளைகிட்ட கொண்டு வரணுமா, உங்களுடைய குடும்பத்தில் கொண்டு வரணுமா, நீங்கள் செயல்படுத்தி காட்டுங்க, உங்களை பார்த்து அவர்கள் செயல்படுவாங்க. நீங்க தொழுக வந்து பாருங்க, உங்க புள்ள தொழுக வருவான். நீங்க பெரியவர்களிடத்துல மரியாதையா பேசுங்க, அவன் மரியாதையா பேசுவான். நீங்கள் சிறியவர்களிடத்துல அன்பு காட்டுங்க, அவனும் காட்டுவான். குடும்பத்தோட சொந்தங்களோட இணைந்து வாழணும்னு நினைங்க. நாளைக்கு நீங்களே இல்லைனாலும் சொந்த பந்தத்தை 4 இடத்துல பார்க்கும் பொழுது சந்தோஷத்துடன் பேசுவான், குடும்பத்தோடு இணக்கமாக இருப்பான். அப்போ நீங்கள் எதை செய்கின்றீர்களோ அதை மட்டும்தான் சொல்லணும். உங்களால் செய்ய முடியாது, அதாவது ஊருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறது, ஒருத்தனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னொன்னே 4 பேர் உடனே போய் நின்று அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறது, அதை நீ செய்வியானா நம்ம செய்ய மாட்டோம். நம்ம செய்வோமா அப்படின்னா நம்ம செய்ய மாட்டோம். நமக்கு செய்யக்கு உண்டான சக்தி நம்மளுக்கு இருக்காது. ஆனால் அட்வைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவர்களுக்கு இது போன்றது. இப்படியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயங்களா சொல்லிக் கொண்டே வரும் பொழுது ஒரு நல்ல நறுமணம், அழகான ஒரு நறுமணம் வீசுது. ஹஸரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நறுமணம் எங்கிருந்து வருது? அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களா, சொர்க்கத்திலேருந்து வருது ரசூலுல்லாஹ். அடுத்தது ஒரு துர்நாற்றம் வரும் பொழுது இது நரகத்திலிருந்து வருது ரசூலுல்லாஹ். இறுதியாக ஒரு முள்மரத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய உடம்பில் அப்படியே போட்டு இழுக்கிறாங்க, அவனுடைய உடல் முழுவதும் கிழிஞ்சிருது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவன் தான் குத்ஆத் தரீக், இவன் தான் வழிப்பறி கொள்ளையன். வழிப்பறி கொள்ளையன் அப்படின்றத இன்னைக்கு பல வழியில் சொல்லலாம். ஆன்லைன் மூலமாக மோசடி செய்யக்கூடியவர்கள், அதாவது தெரியாதவனை அந்த ஃபீல்டில் இழுத்து விட்டு அவனுடைய இழப்பை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லலாம். அவர்களுக்கு இவ்வளவு மோசமான ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை வந்து அடைஞ்சிட்டார். எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்சிருச்சு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸை வந்து அடைஞ்சிட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் வந்து இறங்கிய உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் பைத்துல் முகத்தஸில் எந்த இடத்துல வாகனத்தை நிப்பாட்டினாங்களோ அதே இடத்துல வாகனத்தை நிப்பாட்டுறாங்க. வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது இந்த இடத்துல, இந்த புராக்குனுடைய வாகனம் நின்ற இடத்துக்கு பெருமானார் சொன்ன ஒரு வார்த்தை, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். பைத்துல் முகத்தஸினுடைய வரலாறுகளை இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன வரலாறுனா, காபாவை அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு புதுப்பித்ததை போல பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு புதுப்பிச்சான். இன்னைக்கு இருக்கிற பைத்துல் முகத்தஸ் இது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. சரியாக காபா கட்டப்பட்ட 40 ஆண்டுகளில் பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டுருச்சு. காபாவா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் கட்டப்பட்டது. அதிலிருந்து சரியாக 40 ஆண்டுகள் கழித்து பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டது. பைத்துல் முகத்தஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் புதுப்பிக்கும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய எத்தீம்களினுடைய இடத்துல இன்னைக்கு இந்த வரலாறுகள் நமக்கு பொருந்தும். எத்தீம்களினுடைய இடத்துல இருந்து ஆக்கிரமிச்சு ஹஸ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பைத்துல் முகத்தஸை கட்டுறாங்க. காலையில் கட்டி சாயங்காலம் முடிஞ்சு பார்த்தா இரவுல அந்த இடம் இடிஞ்சு போயிருக்கு. மறுபடியும் காலையில் வர்றாங்க, எல்லாம் இடிஞ்சு போயிருக்கு. மறுபடியும் புதுப்பிச்சு கட்டுறாங்க, அடுத்த நாள் இடிஞ்சு போயிருக்கு. இப்படியே போய்கிட்டே இருக்கு, நிகழ்வு தொடர்ந்துகிட்டே இருக்கு. போய் அல்லாஹ்ட்ட உட்காந்துட்டாங்க. அல்லாஹ், எனக்கு நான் ஒன்றும் கோட்டை கட்டலை. என்ன சொல்றாங்க அல்லாஹ் இடத்துல? எனக்கு நான் கோட்டை கட்டலை, உன்னுடைய இல்லம் கட்டுறேன். அப்போ அல்லாஹ் சொன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து, நீ உனக்கு கோட்டை கட்டலை, எனக்கு தான் இல்லம் கட்டுற. யார் இடத்துல கட்டுற? உன் இடத்துல கட்டுற? அல்லாஹ் கேட்ட கேள்வி என்ன? யார் இடத்துல கட்டுற? உன் இடத்துல கட்டுறியா? நீ உன்னுடைய சொந்த காசுல கட்டுறியா? அது அனாதைகளுடைய எத்தீம்களோட சொத்து. அவன்கிட்ட அனுமதி கேட்கல, பணம் கொடுக்கல. இன்னைக்கு நம்மளை சொல்றான் தெரியுமா, கோயில் இடிச்சுட்டு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க, அதை இடிச்சுட்டு பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. யாருடைய இடத்தையும் கட்டி அல்லாஹ்வுக்கு பள்ளிவாசல் நம்மளுக்கு அவசியம் கிடையாது. அப்படி கட்டினாலும் அந்த பள்ளிவாசல் நிலைக்காதுன்றதுக்கு தான் அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு பைத்துல் முகத்தஸையே இன்னைக்கு சும்மா நம்ம கட்டுற போல செங்கலை கொண்டு பைத்துல் முகத்தஸை கட்டலை. பைத்துல் முகத்தஸை ஜின்களை கொண்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. எப்படி அதனுடைய ஆர்கிடெக்ட் எப்படி அதை கொண்டு போனாங்க அப்படின்னா, அந்த கட்டட கலையை பற்றி சொல்லும் பொழுது முழுக்க முழுக்க தங்கம், வைரம், வைடூரியங்களை கொண்டு புக்த் நசர் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னன் ஆட்சி செஞ்சான், உலகம் முழுவதும் ஆட்சி செஞ்சான். அவனுடைய அந்த ஆட்சியினுடைய அந்த புத்தகம், அந்த வரலாறுகள்லாம் இருக்கு. அதை எடுத்து நீங்க படிச்சு பாருங்களேன். அந்த வரலாறுகள் அவன் குறிப்பிட்டிருப்பான். பைத்துல் முகத்தஸை ஆட்சி செய்யும் பொழுது 80 அஜ்லாக்கள், எத்தனை? 80 அஜ்லாக்கள், 80 வாகனம் மூலமாக
பைத்துல் முகத்தஸில் இருக்கக்கூடிய அந்த கனிம வளங்களை, அந்த தங்கம் வைரம் வைடூரியங்களை மட்டும் அழுட்டு போனானா. எத்தனை வாகனத்தில்? 80 வாகனத்தில் அழுட்டு போனானா. அப்போ பைத்துல் முகத்தஸ் எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டினாங்க. சுலைமானுக்கு அல்லாஹ் ஒரே வார்த்தை தான் சொன்னான், ஒரே வார்த்தை, நீ என்ன ஓன் இடத்துல கட்டுற, ஓன் காசுல கட்டுற, அது எத்தீமுடைய இடம். வரலாறு எழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துக்கு பல மடங்கு ரூபாயை கொடுத்து அந்த இடம் வாங்கலாம். இந்த இடம் 1 லட்சம் ரூபானா 10 லட்சம் ரூபா கொடுத்து அந்த இடத்த வாங்கி அதற்கப்புறம் அல்லாஹ்வுக்கு பைத்துல் முகத்தஸை கட்டுறதுக்கு, அந்த பள்ளியை கட்டுவதற்கான வேலையை ஆரம்பிச்சாங்க. ஜின்களை கொண்டு கட்டினாங்க. அந்த பள்ளியினுடைய வேலை நிறைவு பெறுவதற்கு முன்னாலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மரண அறிவிப்பு வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல 6 விஷயத்தில் துஆ கேட்கிறாங்க, எல்லாம் எனக்கு 6 விஷயத்தை நீ கொடுக்கணும் அந்த பள்ளியை கட்டும் பொழுது. 1, ஹிக்மத், அறிவு ஞானத்தை நுட்பத்தை எனக்கு நீ கொடுக்கணும். என்னை விட யாரும் அந்த அளவுக்கு அறிவில் என்ன செய்யக்கூடாது, தேர்ச்சி விடும், அந்த அளவுக்கு எனக்கு நீ என்ன செய்யணும், அறிவு. 2வது கேட்குறாங்க, முல்கல்லா என்பகையிலேயாக, என்னைய போல ஒரு ஆட்சியை இந்த உலகத்தில் யாருமே செஞ்சிருக்க கூடாது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பறவை பட்சிகள் எறும்புல இருந்து அல்லாஹ் குர்ஆன் சொல்லும் பொழுது காலத் யா அய்யுஹன் நம், அந்த எறும்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது எறும்பு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து பேசிச்சான். எறும்பு, அந்த எறும்பிடம் கூட ஆட்சி செய்யக்கூடிய அந்த வலிமையை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எவ்வளவு படைப்புகள் இருந்துச்சோ, பறவைகள்ல இருந்து ஜின்கள்ல இருந்து எல்லா விஷயங்களையும் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கட்டுப்படுத்தி கொடுத்தான். முல்கல் லா என்பதில் யாருமே இப்படி ஒரு ஆட்சியை செஞ்சிருக்கவே கூடாது. யாருமே இப்படி ஒரு ஆட்சி, அவ்வளவு வல்லமை நீ எனக்கு என்ன செய்யணும் அல்லாஹ், உன்னுடைய பள்ளியின், சும்மா கேட்கல, உன்னுடைய பள்ளியின் பொருட்டால் உன்னுடைய பள்ளியினுடைய பரக்கத்து. இன்னைக்கு நம்ம பள்ளியில் நம்ம அமல் செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டோம்னா நம்மளுக்கு கொடுக்க மாட்டான் அல்லாஹ். அவங்க அல்லாஹ்வினுடைய இல்லத்துக்காக உபகாரம் செஞ்சாங்க, அந்த உபகாரத்தை வச்சு கேட்டாங்க. இன்னைக்கு நம்ம செஞ்சு அல்லாஹ் கொடுப்பானா? கொடுக்க மாட்டாங்க, நிச்சயமாக கொடுப்போம், கண்டிப்பாக கொடுப்போம். அடுத்ததாக சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்துல 3வதா கேட்டாங்களா, யா அல்லாஹ் யார் இந்த பைத்துல் முகத்தஸில் தொழுதாலும் சரி, தொழுதுட்டு அவர்கள் வெளியே போகும்பொழுது அன்று பிறந்த பாலகனை போல போடும். அன்று பிறந்த பாலகனை போலனா எப்படி, எந்த ஒரு பாவமும் செய்யாத புனிதராக இருந்தவன், இந்த பள்ளிக்கு நீ அவ்வளோ ஒரு பாக்கியத்தை கொடு. அல்லாஹ் அதையும் கபூல் செஞ்சான். அடுத்ததாக சொன்னாங்க, யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் பயத்தோடு இந்த பள்ளிக்குள்ள நுழைகிறாங்களோ அவர்களுக்கு நீ பாதுகாப்பு. யார் யாரெல்லாம் பயத்தோடு நுழைகிறாங்களோ அவர்களுக்கு நீ பாதுகாப்பு. 5வதா அவங்க கேட்டாங்க, யா அல்லாஹ் துஆ கபூல் ஆயிரும். இங்கே அவர்கள் ஒரு இடத்துல கையேந்திட்டாங்க அப்படின்னா அவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல கையேந்தி உதவி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பள்ளியினுடைய பரக்கத்தை கொண்டு அவர்களுடைய வார்த்தையை நீ கபூலாக்கி. அடுத்ததாக சொன்னாங்க, தொழுது அவனிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டா பாவம் மன்னிக்கிறது மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்துட்டு யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு சொன்னாலே நீ மன்னிச்சிரு. தொழுது உன் இடத்துல அழுகணும்னு இல்லை, யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிருன்னு அவனுடைய குற்றத்தை உணர்ந்துட்டாலே நீ வந்து 6ஐயுமே அல்லாஹ் கபூல் செஞ்சான். 6ஐயுமே அவருடைய வாழும் காலத்தில் அல்லாஹ் கபூல் செஞ்சு கொடுத்தான். அடுத்ததாக இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த பைத்துல் முகத்தஸில் எப்படி நம்மளுடைய ஹஜ்ருல் அஸ்வத் மக்காவில் இருக்கக்கூடிய கல்லை அல்லாஹ் கொடுத்தானோ, அதே போல பைத்துல் முகத்தஸில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல இருந்து கொடுக்கப்பட்ட ஒரு கல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த கல்லினுடைய அடையாளம் இன்னைக்கு பல பேர் பல அடையாளங்களை சொல்றாங்க. உண்மையான அடையாளம் எப்போ நிகழும்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டினாங்க. அந்த கல்லின் மேல் இருந்து தான் ஹஸரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் கியாமத்தினுடைய நாளில் சூர் ஊதுவாங்களாம். இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாமுடைய முதல் சூர் எங்கிருந்து ஊதப்படும்? அந்த கல்லின் மீது இருந்து தான் அவர்கள் ஊதுவாங்க. அந்த பைத் எல்லா இடங்களுக்குள்ளும் நுழைக்க முடியும். இந்த தஜ்ஜால்னால பைத்துல் முகத்தஸ்னால நுழைய முடியாது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அங்கே தயாராக இருப்பாங்க தஜ்ஜாலை எதிர்கொள்வதற்கு. பைத்துல் முகத்தஸ் முன்னால் வந்த உடனே அல்லாஹ் அவன் அப்படியே முழுமையாக உருக்கி சாம்பலாக்கி அழிச்சு காட்டுவானா எல்லாருக்கும் முன்னாடி. எவ்வளவு ஆட்டம் ஆடுனீங்க இந்த உலகத்தில். இந்த யூதர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பைத்துல் முகத்தஸை சுற்றி இருக்கக்கூடிய யூத கைவர்கள் எவ்வளோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் முன்னாடி அல்லாஹ் பாடம் புகட்டுவானா. நீலாம் இந்த தஜ்ஜாலினுடைய படைப்பை சொல்லும் பொழுது அவன்லாம் கடலினுடைய நடுக்கடல் என்றாலும் அவனுடைய முட்டிய அளவுக்கு இருக்குமா. அவனுடைய அந்த கியாமத்தில் மனிதர்கள் நிற்கும் பொழுது பனைமர அளத்திற்கு சூரியன் வரும்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தஜ்ஜால் நின்றானா அவனுடைய கையெட்டும் அளவிற்கு சூரியன் இருக்குமா. அல்லாஹ் அவனை அவ்வளவு பிரம்மாண்டமாக படைத்து இந்த இடத்துல அழிச்சு காட்டும் பொழுது யூதர்களுக்கு மிகப்பெரிய பாடமா இருக்குமா. இவனுக்கெல்லாம் முன்னாடி நீ எனக்கெல்லாம் என்ன ஒரு ஆளு. இந்த ரொம்ப அனுபவம் உள்ளவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க, இதுக்கு மேலே பார்த்தாச்சுங்க பல பிரச்சனை தட்டி விட்டு போவாங்க தெரியுமா. அந்த மாதிரி அல்லாஹ் ஒரு தட்டி காட்டுவானா அந்த தஜ்ஜாலை. அப்படி உருக்கி அழிச்சு காட்டணும்னா எல்லாம் மிரண்டு போய் நிற்பாங்களாம் அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி. இவனுக்கெல்லாம் முன்னாடி நீலாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தஜ்ஜாலினுடைய அழிவை அல்லாஹ் அந்த இடத்துல ஏற்படுத்தி காட்டுவாங்க. அவ்வளவு பிரம்மாண்டமான தஜ்ஜாலை ஒரு அடியில் அல்லாஹ் அப்படியே அழிச்சு காட்டுவாங்க. கேட்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக இருக்கு. அல்லாஹ் சொல்றான் வாக்குறுதி இது, நிச்சயமாக நாம் நிகழ்த்தி காட்டுவோம்னு அல்லாஹ் சொல்றான்.
அல்லாஹ்வை நாம் நம்பி இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குறுதியுமே கிடைக்கும், எல்லா வாக்குறுதியுமே கிடைக்கும். அடுத்ததாக சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 இடத்துல நீங்க குர்ஆனை ஓதி துஆ செஞ்சீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு கார்டு, ஒரு கேரண்டி கார்டு, என்ன தெரியுமா, தாவத்தை முஸ்தஜாபா. நீங்க என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். என்ன கேட்குறீங்களோ, உதாரணத்துக்கு ஒருவர் நம்ம முன்னாடி வந்துட்டாரு, இப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப இலவாக சொல்கிறோமே, இந்த ஏரியாவினுடைய எம்எல்ஏ ஒரு எம்பியோ வந்து நம்ம பள்ளி முன்னாடி நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லை நம்ம வீட்டு முன்னாடி நம்ம கடவுள் உனக்கு என்ன வேணும்னு சொல்லி இப்போ நான் செஞ்சு தரேன், அது என்னவாக இருந்தாலும் சரி, அது நம்ம சும்மா இருப்போமா? நம்மளுக்கு எவ்வளோ பெரிய பவர் அது. இல்லை நம்மளே அந்த இடத்துக்கு வந்தோம்னா நம்ம சும்மா இருப்போமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீ ரொம்பலாம் கஷ்டப்படாத, 3 இடம், அந்த இடத்துல அல்லாஹ்வினுடைய குர்ஆனை நீ முழுமையாக ஓதுன அப்படின்னா அல்லாஹ் அந்த கேரண்டி கார்டை கொடுத்துருவோம். அது என்ன கார்டு தெரியுமா? தாவத்தை முஸ்தஜாபா. நீ அதை ஓதிட்டனா நீ என்ன கேட்குறியோ அதை அல்லாஹ் கொடுத்துருவோம். தாவத்தை முஸ்தஜாபானுடைய துஆ கபூலாயிரும். என்ன வார்த்தையை நீ சொல்றியோ. 1வது மஸ்ஜிதுல் ஹரம், மக்காவில் கஅபால போய் அல்லாஹ் இடத்துல அந்த முழு குர்ஆனையும் ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல நீ என்ன கேட்டு கையேந்திரியோ உன்னோட கை இறக்கிறதுக்கு முன்னாடி அல்லாஹ் கொடுத்துருவான். கை இறக்கிறதுக்கு முன்னாடி. 2வது மஸ்ஜிதி ஹாதா, என்னுடைய இந்த பள்ளிவாசல்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியை சொன்னாங்களாம். கையேந்தி நீ குர்ஆனை ஓதி முடிச்சுட்டு என்ன. 3வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது பைத்துல் முகத்தஸ். பைத்துல் முகத்தஸ் இன்னைக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம். இவ்வளவு போராட்டங்கள் நடக்குது அப்படின்னா அதற்கு பின்னாடி எவ்வளவு வலிமையான விஷயங்கள் இருக்கின்றதை நம்ம யோசிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மஸ்ஜிது நபவி, என்னுடைய இந்த பள்ளிவாசல் இருக்கு தெரியுமா, 40 வக்து 8 நாட்கள் தொடர்ந்து நீ இமாம் ஜமாஅத்தோட நீங்க தொழுகும் பொழுது பராஅத்தும் மினன்னார், நரகத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ். எத்தனை வக்து? 8 நாள் 40 வக்து. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பராஅத்தும் மினன்னார பைத்துல் முகத்தஸுக்கு கொண்டு வரும் பொழுது நீ ஒரே ஒரு நாள் பைத்துல் முகத்தஸ்ல நோன்பு வச்சிரு, நோன்பு இருந்த நிலையில நீ ஒரு நாள் பைத்துல் முகத்தஸ்ல இருந்தா போதும், அதே பராஅத்தும் மினன்னார், நரகத்திலிருந்து விடுதலை கிடைச்சிரும். அவ்வளவு அற்புதங்களும் ஆற்றல்களும் நிறைந்ததுதான் பைத்துல் முகத்தஸ். அந்த அவர்கள் அங்கே போராடக்கூடிய அனைவர்களுக்காகவும் நாம் துஆ செய்வோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பாக சிறப்பாக ஆக்கி வைப்பானாக. நாமும் அங்கு சென்று இது போன்ற எல்லா பாக்கியங்களையும் பெறக்கூடிய நல்ல நசீபி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸ் வந்துட்டாங்க. இப்போ அல்லாஹ் தன்னுடைய வார்த்தையை உண்மையாக்கணும். என்ன வார்த்தை தெரியுமா? நபியுல் அம்பியான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், எல்லா நபிமார்களுக்கும் தலைவர் நீங்க தான். ஆலமே அருவாஹ்ல ரசூலுல்லாஹ் பத்தி சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களும் கேட்டாங்க, என்ன தெரியுமா, யா அல்லாஹ் எல்லா நபிமார்களும் முன் தோன்றிடுவாங்க, ஆனா ரசூலுல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கடைசியில தான் வருவாங்க. கடைசியில வரக்கூடிய நபிமார்களை எப்படி எல்லா நபியும் ஈமான் கொள்ளும்? எப்படி ஈமான் கொள்ள முடியும்? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? அல்லாஹ் அதற்குத்தான் இந்த மிஅராஜை ஏற்படுத்தினான்ற ஒரு வரலாறையும் சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்துல் முகத்தஸிற்கு வரும் பொழுது எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் அங்கு வரவழைத்திருப்பான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பாங்கு சொல்லுவாங்க. பாங்கு சொல்லும் பொழுது பாங்குக்கு பதில் சொல்வது வாஜிப். பாங்குக்கு அப்போ பாங்கு சொல்லும் பொழுது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று பதில் சொல்வார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அந்த கலிமாவை சொல்லும் பொழுது எல்லா நபிமார்களும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை நாங்கள் என்ன செய்கிறோம்? நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் அந்த இடத்துல வச்சு தான் ரசூலுல்லாஹ்வுக்கு நபியுல் அம்பியான்ற பட்டத்தை கொடுத்தான். அந்த இடத்துல வச்சு தான் நபியுல், எல்லா நபிமார்களுக்கும் இவர்கள் தான் தலைவர், இவர்களை தான் எல்லா நபிமார்களும் ஈமான் கொண்டார்கள்ன்ற சம்பவத்தை அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ்ல வச்சு தான் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் நிலைநிறுத்தி காட்டிட்டு எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் தொழுக வைக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் ரசூலுல்லாஹ் இமாமத் செய்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுகையை முடிந்தவுடன் தான் இங்கிருந்து ரசூலுல்லாஹ்வினுடைய பயணம். இப்போ இது வரைக்கும் நடந்துச்சு தெரியுமா? மக்காவில் துவங்கி இந்த பைத்துல் முகத்தஸ் வரைக்கும். இதுக்கு பேர் தான் இஸ்ரா, இதுக்கு பேர் தான் இரவு பயணம். இதை ஒரு மனிதன் மறுக்கும் பொழுது அவன் காஃபிர் ஆயிடுவான். ஏன்னா இது அல்லாஹ் குர்ஆன்ல நேரடியாக சொல்லி காட்டு. இதற்கு அடுத்து நடக்குது தெரியுமா? இந்த பைத்துல் முகத்தஸ்ல இருந்து 7 வானங்களை தாண்டி நபிமார்களை சந்திச்சது, அல்லாஹ்விடத்துல சென்றது, அல்லாஹ் கொடுத்த பரிசுகளை வாங்கினது, இது எல்லாம் ஹதீஸ்ல வரக்கூடியது. இந்த ஹதீஸை மறுக்கக்கூடியவன் பாவியாயிரும். இதுதான் இஸ்ராவுக்கும் மிஅராஜுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, அந்த புராக்கினுடைய வாகனம் கட்டப்பட்ட இடத்துக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு சொன்னோம் தெரியுமா? அது என்ன சிறப்புனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எப்படி ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு கீழிருந்து ஜம்சம் நீரினுடைய ஊற்றை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ அதே போலதான் இந்த இடத்துல
இந்த புராக்கினுடைய வாகனம் நிப்பாட்டப்பட்டிருந்துச்சு தெரியுமா, கட்டப்பட்டிருந்துச்சு தெரியுமா, அதனுடைய கீழிருந்து தான் இந்த உலகத்தினுடைய நல்ல தண்ணியினுடைய ஊற்றை அல்லாஹ் உருவாக்கியிருக்கான். இந்த உலகத்துக்கு எவ்வளவு நல்ல தண்ணி வந்தாலும் சரி, அதனுடைய ஊற்றின் துவக்கம் புராக்கினுடைய வாகனத்துக்கு அடியில் இருந்தார். ரசூலுல்லாஹினுடைய தெளிவான ஹதீஸ் இருக்கு. அந்த புராக்கினுடைய வாகனத்தை எங்க ரசூலுல்லாஹ் நிப்பாட்டினாங்களோ, அப்ப இதுக்கு மேல ரசூலுல்லாஹ் எதுல பயணம் செஞ்சாங்க அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது சுல்லமின் மூலமாக, அதாவது படிக்கட்டின் மூலமாக அல்லாஹ் அப்படியே உயர்த்தினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய பயணம் துவங்குது பைத்துல் முகத்தஸ்ல இருந்து மேராஜுக்காக என்னுடைய பயணம் துவங்கும் பொழுது முதல் படியில நான் ஏறுறேன். இப்போ சாதாரண ஒரு எம்பி வராரு, ஒரு எம்எல்ஏ வராரு, இல்லை யாராவது ஒரு முக்கியமானவங்க வர்றாங்கன்னா அவருக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கும். லவ்லாக்க லமா ஹலக்குத்துல் அஃப்லாக். நபியை உங்களை படைக்கலைன்னா இந்த வானம் பூமி சொர்க்கம் நரகம் மலை மட்டை எதையுமே படைச்சிருக்க மாட்டோம். உங்களுக்காக தான் இது எல்லாத்தையுமே, நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், இந்த உலகத்தில் எவ்வளவு அற்புதமானதாக இருக்கட்டும் ஆச்சரியமானதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் யாருக்காக படைச்சிருக்கோம்? நபியை உங்களுக்காக மட்டும்தான் நம்ம படைச்சிருக்கோம் அப்படின்னு எந்த நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றானோ அந்த நபி அல்லாஹ்வை சந்திக்க வர்றாங்க. அப்போ அல்லாஹ்வினுடைய வரவேற்பு எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளுக்கு நம்ம சக்திக்கு உட்பட்ட வரவேற்பை எவ்வளவு கிராண்டா கொடுக்குறோம். ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டுட்டோம், ஒரு விசேஷத்துக்கு ஒருத்தரை கூப்பிட்டுட்டோம், அவரை எப்படி வரவேற்கிறோம்? அல்லாஹ்வினுடைய வரவேற்பை பற்றி சொல்லும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் முதல் படியில கால் எடுத்து வைக்கிறேன், அல்லாஹ் வானத்தை நோக்கி என்னை உயர்த்துறான். முதல் படியில நான் கால் எடுத்து வச்சோன்னே முழுவதுமாக சிவப்பு நிற ஆடைகளை அணிந்த மலக்குமார்கள் மர்ஹபா 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 அப்படின்னு அப்படியே என்னை அழைக்கிறாங்க. சஹாபாக்கள் அப்படியே திகச்சு போய் நின்று பார்க்குறாங்க ரசூலுல்லாவை. யார் ரசூலுல்லாஹ், இவ்வளவு பிரம்மாண்டமான அழைப்பா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, பொறுமையா இருங்க, முதல் படியில மட்டும்தான் கால் வச்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களா, பொறுமையா இருக்கு, முதல் படியில மட்டும்தான் கால் வச்சிருக்கேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, இரண்டாவது நான் படியில கால் வைக்கும் பொழுது சஃபரத் மஞ்சள் நிற ஆடைகள் அணிந்த மலக்குமார்கள் மர்ஹபா யா ரசூலுல்லாஹ் மர்ஹபா யா ரசூலுல்லாஹ் அப்படியே லட்சக்கணக்கான மலக்குகள் என்னை அழைக்கிறாங்க. மூணாவது படியில நான் கால் வைக்கும் பொழுது பச்சை நிற ஆடைகள் அணிந்த மலக்குமார்கள் என்னை பார்த்து அழைச்சிக்கிட்டே இருக்காங்க. நான்காவது படிக்கட்டில் நான் காலை வைக்கும் பொழுது அஜ்ஜில் யா ஜிப்ரீல் முஹம்மதா அஜ்ஜில் யா ஜிப்ரீல் முஹம்மதா ஜிப்ரீலே முஹம்மதை வேகமாக உயர்த்துங்கள், அவர்களுடைய வருகையை மொத்த வானமும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு மலக்குமார்களுடைய இந்த சப்தத்தை கேட்கும் பொழுது பெருமானாருடைய இந்த வார்த்தையை பார்த்து சஹாபாக்கள் அப்படியே கலங்கி போயிட்டாங்களாம். அல்லாஹ் தன்னுடைய ஹபீப் அழைக்கிறதுக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான ஏற்பாடா? அப்படி கேட்கும் பொழுதே நமக்கு எப்படி இருக்கு? லட்சக்கணக்கான மலக்குகள் ஒவ்வொரு படியில தாண்டும் பொழுது ஒவ்வொரு நிறங்கள் அப்படியே யூனிஃபார்மோட அப்படியே நிற்கிறாங்க கம்பீரமா ரசூலுல்லாஹினுடைய பேரை சொல்லிட்டு. அடுத்ததாக ஐந்தாவது இதில் ஏறும் பொழுது பிரம்மாண்டமான மலக்குகள். ஆறாவதாக ஏறும் பொழுது ஆறாவது அந்த படியில் ஏறும் பொழுது இஸ்மாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய மலக்கு. இந்த மலக்கு அல்லாஹ் எப்போ படைத்தானோ அப்பொழுது இருந்து பெருமானாரை கேள்விப்பட்டதிலிருந்து பெருமானாரை பார்க்கணும் சஜிதாவிலே கடந்து அழுதுகிட்டே இருந்தார் அல்லாஹ் இடத்துல. இந்த மலக்கினுடைய தன்மையை பற்றி சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னைய பார்க்கணுன்றதுக்காக இந்த இஸ்மாயில்ன்ற மலக்கு படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அழுதுகிட்டு இருந்தார். இன்று வரைக்கும் என்ன செஞ்சாரு? அல்லாஹ் என்னைக்கு அந்த மலக்கை படைச்சானோ அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் என்னைய பார்க்கணும்னு மட்டுமே சஜிதால கடந்து அழுதுட்டு இருக்காரு இந்த மலக்கு. அல்லாஹ் அந்த மலக்கை அப்படியே 70,000 மலக்குகளோடு நின்று அவர் என்னை வரவேற்றாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு படிகளில் நான் ஏறும் பொழுது வானத்தை நோக்கி உயரும் பொழுது அல்லாஹ் தன்னுடைய மலக்குகளினுடைய படையை கொண்டு அப்படியே படை சூழ என்னை வரவேற்றான். படை சூழ என்னை வரவேற்றாலும் வானத்தை நெருங்கிறப்பதான் ஒரு ட்விஸ்ட். வானத்தை நெருங்குறாங்க, வானத்தினுடைய காவலாளி நிற்கிறார். மன் அன்த, நான் தான் வந்திருக்கேன்னு சொல்லலை. இன்னைக்கு நம்ம வீட்டில் கதவை தட்டோன்னா என்னங்க சொல்லுவோம்? நான் தான் வந்திருக்கேன், கதவை தர்றது. அன ஜிப்ராயில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கேருந்து தான் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது உங்கள் பேரை சொன்னாதான் கதவை திறக்கணும். நீங்கள் உங்களுடைய வீட்டுக்கு நுழைஞ்சாலும் சரி, வேற யாராவது சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, இல்லை ஒரு ஆஃபீஸுக்கு போறீங்க, ஒரு அந்நியர்களுடைய உங்களுடைய பேரை சொன்னாதான் அவரை உள்ள அனுமதிக்கணும், இல்லை அனுமதிக்கக்கூடாது. இதுக்கு எங்கள் ஹஸரத் ஒரு அழகான ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. ஒரு மனிதர் பேர் காட்டுவா, ஒருத்தர் பேர் காட்டுவா. அவர் தன்னுடைய மனைவிட்ட சொல்லிட்டு போகிறாரு, இரவில் நான் வர லேட் ஆகும், யார் வந்து கதவை தட்டினாலும் பேரை சொல்லாமல் என்ன செய்யக்கூடாது? கதவை திறக்கக்கூடாது. அவர் வந்து கதவை தட்டியிருக்காப்புல நைட்டு லேட்டாக வந்து, யாருங்க வெளியே நிற்கிறது? நான் தான்மா காட்டுவா அப்படின்னு. அந்த அம்மாவுக்கு தப்பாக விழுந்துருச்சு. யாரை பார்த்துறா காட்டு வா அப்படின்னு சொல்கிற? அந்த அம்மாவுக்கு எப்படி விழுந்துருச்சு? என்னைய பார்த்து காட்டு வா நான் சொல்கிறேன்,
அப்படின்னு சொல்லி அந்த அம்மா உள்ளேருந்து அருகாமனை தூக்கிட்டு வெளியே வந்துருச்சு. அப்போ தான் வெளியே வந்து திறந்து பார்த்தா தான் தெரியும் தன்னுடைய புருஷன் காட்டுவா வந்திருக்காரு. தன்னை பார்த்து தவறான வார்த்தையில் காட்டுவான்னு அழைக்கலை அப்படின்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு தருணத்திலும் நீங்கள் யாருடைய வீட்டுக்கு சொன்னாலும் சரி நான் தான் வந்திருக்கேன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. நீங்கள் நம்மள்ட்ட அதுக்கு நிறைய பேருடைய பழக்கம் தான். நான் தான் வந்திருக்கேன் தெரியாதா, என்னுடைய குரல் உனக்கு கேட்காதா, உங்களுடைய பெயரை சொல்லி நான் தான் சைஃபுல்லா வந்திருக்கேன், நான் தான் உங்களுடைய பெயரை சொல்லி சொன்ன பிறகுதான் வெளியில் இருக்கவர்களும் அப்படி தான் சொல்லணும், உள்ளே இருக்கவர்களும் பெயரை கேட்ட பிறகு தான் அனுமதிக்கணும். உள்ளே இருக்கக்கூடியவர்களும் இது மார்க்கத்தினுடைய சட்டம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சட்டமாகவே ஆக்கிட்டாங்க. மார்க்கத்தினுடைய சட்டம். வீட்டுக்குள்ளே நுழையும் பொழுது இதுதான் சட்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்பொழுது ஜிப்ரீல் சொன்னால் ஆனால் ஜிப்ரைல் நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன். அந்த மலைக்கு சும்மா விடலை. ஒமம் மக் உங்கள் கூட வந்திருக்குது யார்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உதாரணத்துக்கு ஒரு பெரிய ஒரு அவுலியா வந்திருக்காரு, ஒரு பெரிய வலி வந்திருக்காரு அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே வாங்க வாங்க என் வீட்டுக்கு முதல்ல வாங்க, என் இடத்துக்கு முதல்ல வாங்க, நம்ம வரவேற்போம்ல. மலைக்கு சொன்னாராம், அல்லாஹ் இடத்துல அனுமதி வாங்கினீங்களா? எப்பயும் கீழே போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு மட்டும் தான் பாய் அனுமதி, ரசூலுல்லாஹை கூப்பிட்டு வர்றதுக்கு அனுமதி சீட்டு இருக்கா? ஒரே வார்த்தையில் கேட்ட வார்த்தை அதுதான் முதல்ல. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்கன்னா அல்லாஹ் அனுமதி கொடுத்தா அதனால தான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மலக்குமார்கள் சொன்னாங்களா, மர்ஹபா 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 யா ரசூலல்லாஹ்னு அப்படியே பெருமானாரை புகழ்ந்து மேலே அழைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துக்கு போகிறாங்க. முதல் வானத்தை தொட்ட உடனே அங்கே ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல படித்த மூத்த நபி நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் காட்டுறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திச்சோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, மர்ஹபம் பி இப்னி சாலிஹ் வா அஹி சாலிஹ் வாங்க அப்படின்னு அறிவிச்சோடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை காட்டி அல்லாஹ் சொர்க்கத்தை காட்டுறான், நரகத்தை காட்டுறான். அந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி ஹஸரத் சொல்லுவாங்க இன்ஷா அல்லாஹ். அந்த சொர்க்கத்தை காட்டி நரகத்தை பற்றி அதை பற்றி எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் என்ன செய்கிறான் காட்டிட்டு நபிக்கு ஒவ்வொரு விஷயங்களும் இதுதான். இந்தந்த அமல்கள் செஞ்சால் சொர்க்கத்தில் இவ்வளவு படித்தரங்கள் கிடைக்கும், இந்தந்த பாவங்கள் செஞ்சால் உங்களுடைய நிலைமைகள் என்ன செய்யும், இவ்வளவு மோசமாக மாறும். அடுத்து இரண்டாவது வானத்துக்கு போகிறாங்க. அல்லாஹ் அங்கே யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் காட்டுறான். மூன்றாவது வானத்துக்கு போகிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காட்டப்படுது. நான்காவது வானம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது வானம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஆறாவது வானம் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஏழாவது வானம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இங்கே ஒரு கேள்வி நமக்கு என்ன அப்படின்னா, அல்லாஹ் 7 வானம் 8 நபிமார்கள், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லட்சக்கணக்கான நபிமார்கள் இருந்து அல்லாஹ் ஏன் 7 வானத்தில் இந்த 8 நபியை மட்டும் ரசூலுல்லாஹ் காட்டணும்? அல்லாஹ் நினைச்சிருந்தா லட்சக்கணக்கான மலக்குமார்களை படியில் அணிவகுத்ததை போல ஒவ்வொரு வானத்திலும் பலாயிரக்கணக்கான நபிமார்களை அனுபவிக்க முடியாதா? மலக்குமார்கள் எல்லாம் நிற்க வச்சான லட்சமா, அந்த மாதிரி நபிமார்கள் ஆயிரக்கணக்கில் நிப்பாட்ட முடியாதா? நிப்பாட்ட முடியும். ஆனால் இந்த 8 நபிமார்களை அல்லாஹ் நிறுத்தியதற்கு காரணங்கள் இருக்கு. 8 நபிமார்களுக்கு உண்டான சிஃபத்தையும் நாம் உங்களுக்கு ஒரு சேர கொடுத்துருக்கோம். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்ல வர காரணம் என்ன? 8 நபிமார்களுக்கு 8 தனித்தன்மையை நாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த 8 தனித்தன்மையும் சேர்த்து உங்கள் ஒரு ஆளுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த 8 பேரை உங்களை சந்திக்க வைக்கிறோம். என்ன காரணம் தெரியுமா? சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் படைக்கப்பட்டாங்க, அங்கேருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டாங்க. நபியே நீங்கள் மக்கால பிறப்பீங்க, உங்களுடைய மக்கள் உங்களை அடித்து துரத்துவாங்க, நீங்கள் மதீனாவுக்கு வருவீங்க. சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது ஆதம் தனியார், ஆனால் பூமிக்கு அனுப்பப்பட்டது ஆதமுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு படையை அல்லாஹ் உருவாக்கினான். அதே போல் நீங்கள் மக்காவில் 13 வருஷம் உழைப்பு செய்வீங்க, உங்களுக்கு பின்னாடி 80 சொச்சம் மக்கள் தான். ஆனால் நீங்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போன பிறகு ஒட்டுமொத்த மதீனாவும் உங்களுக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கும். நின்றுச்சா இல்லையா? இதனை அல்லாஹ் தன்னுடைய 51வது வயசுல கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடியது அல்லாஹ் முன்னாடியே காட்டுறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்கள் சந்திச்சதனுடைய அந்த சந்திப்பினுடைய விளக்கம் இதுதான். அப்ப ரெண்டாவதாக சொல்லும் பொழுது யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தையும் அல்லாஹ் காட்டினானே, சொல்லும் பொழுது அழகாக சொல்லுவாங்க, யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூதர்களால் ஷஹீதாக்கப்பட்டார்கள். நபியே உங்களினுடைய இறுதி நிலையும் இப்படிதான் இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயற்கையாக தானே வஃபாத்தானாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகலே. ஹைபர் போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர் முடிச்சுட்டு வரும் பொழுது ஒரு யூத பெண்மணி விருந்து கொடுக்குறாங்க. விருந்து கொடுக்குறவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சஹாபாக்களோடு அமர்ந்து சாப்பிடும் பொழுது அந்த இறைச்சி ரசூலுல்லாஹ் இடத்துல பேசுது, நபியே என் மீது விஷம் தடவப்பட்டிருக்கு, நீங்கள் சாப்பிடாதீங்க. ரசூலுல்லாஹ் ஒரு கடி கடிச்சிட்டாங்க, இரண்டாவது கடி கடிக்கும் பொழுது அந்த இறைச்சி ரசூலுல்லாஹ் இடத்துல பேசுது. அப்போ ரசூலுல்லாஹ் அந்த யூத பெண்மணி அழைக்கிறாங்க, பேசுகிறாங்க, ஏன் இப்படி செஞ்சீங்க? அந்த பெண்மணி சொல்கிறாங்க, நீங்கள் உண்மையிலே நபியாக இருந்தால் இந்த இறைச்சி உங்கள் இடத்துல பேசும், நீங்கள் நபியாக இல்லைன்னா சாப்பிட்டு மரணிச்சிருவீங்க. இந்த இறைச்சி உங்கள் இடத்துல பேசுறது உண்மையிலே நீங்கள் நபி தான்,
அப்படின்னு அந்த இடத்துல ஒரு ரிவாயத்தில் வரும்பொழுது அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ் மன்னிச்சுட்டாங்கன்னு வருது. ஒரு ரிவாயத்தில் வரும்பொழுது ஒரு சஹாபி அதனால் இறந்துட்டார் அந்த விஷத்தினால, அதனால பலிக்கு பலி அந்த பெண்மணி கொல்லப்பட்டதாகவும் ஒரு வரலாறு இருக்கு. இந்த இடத்துல ஏன் இந்த வரலாறு சொல்றோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கும் பொழுது தன்னுடைய அந்த இறுதி நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு பார்த்து சொல்லுவாங்களாம், ஹைபர் போர்க்களத்தில் நான் சாப்பிட்ட அந்த விஷத்துண்டு இப்போ என்னுடைய நெஞ்சை அறுத்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்களாம். எப்போ ரசூலுல்லாஹ் கடைசி நேரத்தில் சக்கராத்தில் படுத்திருக்கும் பொழுது, அப்போ இதனுடைய விளக்கத்தை எழுதும் பொழுது சொல்லுவாங்கன்னா, ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் கொடுக்காத நிஅமத் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. ரசூலுல்லாவுக்கு எல்லா அந்தஸ்தும் வந்துருச்சு, இப்போ பாக்கியா இருக்குது ஷஹீதுடைய அந்தஸ்து மட்டும்தான். அந்த ஷஹீதை நபி அவர்களுக்கு தேடி வரணும் அப்படின்றதுக்காகத்தான் யூத பெண்மணி அல்லாஹ் விஷம் கலக்க வச்சா. அந்த விஷத்தினுடைய அந்த தாக்கம் வாழ்க்கையில எப்பயுமே ஏற்படல, சக்கராத்தில் படுத்தோனே தான் வருது. ரசூலுல்லாஹ் சக்கராத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய நெஞ்சா இருக்குது. இப்போ அல்லாஹ் சொல்கிறோம், உங்களுக்கு நாம் ஷஹீதுடைய அந்தஸ்தையும் வழங்கினோம். எஹியாவுக்கு எப்படி யூதர்கள் கொலை செஞ்சாங்களோ அதே போல் யூதர்களால் நீங்களும் ஷஹீதாக்கப்படுவீங்க. அப்போது அடுத்ததாக சொல்லும் பொழுது, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் இரண்டாவது வானத்தில் சந்திச்சாங்களே. ஈசா அலைஹிஸ்ஸலத்தை அல்லாஹ் ஏன் காட்டுனா அப்படின்னா, ஈசா அலைஹிஸ்ஸலத்துக்கு இரண்டு தன்மை. ஒன்று மௌத்தானவங்களை ஹயாத் ஆக்கிடுவாங்க, இன்னொன்று பிறவி குருடை சரி செய்யக்கூடியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இந்த இரண்டு தன்மையும் கொடுத்துருக்கான். ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை நாம் படிக்கும்பொழுது ஹஸரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, பெருமானாரை அடிக்கடி விருந்துக்கு அழைக்கக்கூடிய சஹாபிகளில் இவர் ஒருவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்துக்கு அழைச்சிட்டாங்க, பெருமானார் வருவதாக வாக்குறுதி கொடுத்துட்டாங்க. பெருமானாருக்கு இந்த ஆட்டினுடைய முன் சப்ப இருக்குது, அந்த முன் சந்து, அந்த கறி ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக ஆடெல்லாம் அறுத்து அந்த இறைச்சி எடுத்து சமைச்சிட்டாங்க. இந்த ஆடை அறுப்பதை அவர்களுடைய இரண்டு சிறிய மகன்களும் பார்த்துட்டு, அவங்க ஜாபிர் ரலியல்லாஹு அறுத்து முடிச்சுட்டு வெளியேற நேரம் பார்த்து அவருடைய மகன் என்ன செஞ்சுட்டாரு, பெரியவர் சின்னவரை அத்தா அறுத்த மாதிரி அறுத்துட்டார். அத்தா ஆட்டை அறுத்த மாதிரி அறுத்துட்டார். ரத்த வெள்ளம் மிதக்க ஆரம்பித்த உடனே சின்னவன் இறந்துட்டான். அந்த ரத்தத்தை பார்த்து பெரியவனும் பயத்தில் இறந்துட்டான். இப்போ ஜாபிர் ரலியல்லாஹுடைய எண்ணம் எப்படின்னா, ரசூலுல்லாஹுடைய வார்த்தைக்கு அப்படியே இருக்கும், லா யுஹிப்பு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸ் அஜ்மஈன். நீ உண்மையான முஃமின்னா எப்போ தெரியுமா, உன்னுடைய மனைவியை விட, குழந்தையை விட, பெற்றோர்களை விட, எல்லாத்தையும் விட அதிகமாக நீ என்னையே பிரியப்படணும், அப்போ தான் நீ உண்மையான முஃமின் ஆக முடியும். யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் சொல்கிறான். ஜாபிர் ரலியல்லாஹு நடந்த எதுவுமே வெளியே தெரியாத அளவுக்கு குழந்தைகளை கொண்டு போய் ஒரு இடத்துல மறைச்சிட்டாங்க, முழுமையாக ரத்தங்களை சுத்தம் செஞ்சுட்டாங்க. இப்போ போய் ரசூலுல்லாஹ் விருந்துக்காக அழைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் வந்துட்டாங்க, சாப்பிட அமர்ந்துட்டாங்க, வீட்டில் எல்லாரும் அமர்ந்தாச்சு. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்களுடைய பசங்களை வர சொல்லுங்கள். உங்களுடைய ஜாபிர் ரலியல்லாஹு அப்படி நடுங்குது, அப்படியே விஷயத்தை சொல்கிறாங்க, அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நாயகமே இப்படி நடந்துருச்சு. அப்போது ஜாபிர் ரலியல்லாஹு பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ்வினுடைய தூதரை எழுந்து வர சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன, அல்லாஹ்வினுடைய கட்டளையை கொண்டு அல்லாஹ்வினுடைய தூதரை அழைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. அப்படியே போய் ஜாபிர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு பின்னாடி அறிவிக்கும் பொழுது எப்படி அறிவிக்கிறாங்கன்னா, தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தைகள் எழுந்து வந்தால் எப்படி இருக்குமோ அது போல என்னுடைய இரண்டு மகன்களும் எழுந்து வந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வு. வரலாற்றாசிரியர் எழுதும் பொழுது பின்னாடி இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்ததாக எழுதப்படுது. அப்போ மௌத்தா ஹயாத்தாக்கிட்டாங்களா, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு தன்மை வந்துருச்சு. இரண்டாவது தன்மை, பிறவி குருடை ஈசா அலைஹிஸ்ஸலாம் சரியாக்கிடுவாங்க. பத்ரினுடைய போர்க்களத்தில் ஹஸரத் உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு கண் அடிபட்டு ஒரு கண் அப்படியே வெளியே வந்துருச்சு. உஸைத் இப்னு ஹுதைருக்கு அப்பையும் மனைவியை கண்டு தான் பயம், அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எல்லாத்துக்கும் அந்த பயம் தான். நேராக வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கண்ணை கொடுத்துட்டு சொல்கிறாரு, சும்மாவே என் பொண்டாட்டியை போட்டு பாடா படுத்தோம், இப்போ பொட்டை கண்ணோட போய் நின்றேன்னா இன்னும் அவன் என்ன செஞ்சிருவா, அதனால் அந்த கண்ணை மட்டும் எப்படியாவது சரி செஞ்சுட்ருக்கேன், என் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ல முடியாது. எப்போ பத்ரு போர்க்களத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உமிழ் நீரை வச்சு அந்த கண்ணை அந்த இடத்துல வச்சு தன்னுடைய உமிழ் நீரை தடவுறாங்க, அந்த கண்ணு சரியாயிடும். அப்போ எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இரண்டு தன்மைகள் கொடுக்கப்பட்டுச்சோ அல்லாஹ் அதே போல் உங்களுக்கும் அந்த இரண்டு தன்மையை கொடுத்துருக்கேன். அடுத்ததாக சொல்லும் பொழுது, மூணாவது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாங்க. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் அழகை மட்டும்தான் கொடுத்தான். அழகை கண்டு எல்லாரும் மிரண்டார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அவ்வளோ அற்புதமான அழகு. ஆனால் அல்லாஹ் அவங்களுக்கு நாளை கொடுத்துருக்கான், ஒன்று ஜமால், ஒன்று கமால், ஒன்று மவால், ஒன்று கராமத். அதாவது உங்களுக்கு அழகு, அறிவு, உபகாரம், சொந்தங்களை பேணக்கூடிய அந்த தன்மை, இதை விட உயர்ந்த ஒரு குணம் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனிதனுக்கு தேவையே அந்த நாள் தான். அல்லாஹ் அந்த நாளையும் பெருமானாரினுடைய அழகை பற்றி எழுதும் பொழுது அழகாக சொல்லுவாங்க. இமாமுனா புகாரி சொல்லுவாங்க, என்ன நிகழ்வு தெரியுமா, அல்லாஹ் ஒருத்தர் பார்க்கணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரசூலுல்லாஹை பார்த்தா போதும்.
அப்போ ஏன்னு கேட்குறப்ப இமாம் புகாரி சொல்லுவாங்களாம், அல்லாஹ்வே சொல்றா என்னுடைய நூறுல இருந்தா ரசூலுல்லாவை நான் படைச்சேன், என்னுடைய ஒளி தான் நபின்னு சொல்றான். நபியினுடைய ஒளியை பார்த்தாலே அல்லாஹ்வை பார்த்துடலாம். நபி அவர்கள் அவ்வளவு அற்புதமானவர்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவாங்களாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த அழகுக்கு அந்த பெண்மணிகள் கையை தான் அறுத்துக்கிட்டாங்க நபியே, உங்களுடைய அழகை பார்த்துருந்தாங்கன்னா இதயத்தையே அறுத்துருவாங்க. எப்படி சொன்னாங்களா? அவ்வளவு அற்புதமான அழகை பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக சொல்லும் பொழுது ஐந்தாவது யாரை பார்த்தாங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களை பார்த்தாங்க. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் மிகப்பெரிய எழுத்தாற்றலை கொடுத்தான். அவர்களுடைய எழுத்தின் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பூமியில் நிகழ்ந்துச்சு. அல்லாஹ் சொல்லி காட்டுனா, நபியே உங்களுக்கு நாம் எழுத படிக்க தெரியாத உம்மி நபியாக படித்தோம், ஆனால் இத்ரீஸினுடைய எழுத்துக்கு எவ்வளவு ஆற்றலை நாம் கொடுத்தோமோ அவ்வளவு ஆற்றல் உங்களுடைய முத்திரைக்கு. உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பெருமானாரினுடைய எல்லா உடன்படிக்கையிலும் பெருமானாருடைய அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்ன்ற முத்திரை தான். அந்த முத்திரைக்கு நாம் பல ஆற்றல்களை கொடுத்துருக்கோம். அந்த ஆற்றலினுடைய வெளிப்பாடு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைசருக்கு தன்னுடைய முத்திரை பதிந்த கடிதத்தை அனுப்புனாங்க. ஒட்டுமொத்த கைசரும் இஸ்லாம் இருந்துச்சு. நஜ்ஜாசி மன்னருக்கு அனுப்புனாங்க ஹபஷா நாட்டுக்கு. ஒட்டுமொத்த நஜ்ஜாசி மன்னருமே பெருமானார் பின்னாடி அணிவகுக்கிறதுக்கு தயாராகிடுது. அதே போல யார் யாரெல்லாம் இந்த முத்திரையை வீணாக்குனாங்களோ அவர்களுக்கும் இந்த முத்திரையின் மூலமாக அல்லாஹ் பாடத்தை கொடுத்தார். கிஸ்ராவினுடைய மன்னர் அப்படியே இந்த முத்திரையை ரெண்டாக கிழிச்சிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றுமே சொல்லல, அல்லாஹும் மஸ்ஜிகுஹும் கிஸ்ரான்ட்டாங்க. என்னுடைய முத்திரையை கிழித்த கிஸ்ராவை அல்லாஹ் ரெண்டாக கிழிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. கிஸ்ரா மிகப்பெரிய ஒரு நாடு, மிகப்பெரிய ஒரு நாடு. பின்னாடி இருக்கக்கூடிய காலத்தில் சொல்லுவாங்கன்னா, கைசர் கிஸ்ராவினுடைய அந்த மன்னர் அணியக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு கிரீடம் மதீனாவினுடைய வீதிகளில் உலா வந்துக்கிட்டு இருந்துச்சான். மன்னர் தலையில் அடிவார் தெரியுமா, அந்த வைர சஹாபாக்கள் போகிறப்பையும் வர்றப்பையும் இங்கிட்ட அங்கிட்டு எத்திக்கிட்டே போவாங்களாம். அப்போ ஒரு தடவை ஒரு சஹாபி சொல்லும் பொழுது, யாருக்கோ உலகத்தினுடைய ஆசை வந்துருச்சு போல, கைசர் கிஸ்ராவினுடைய கிரீடம் கிடந்துச்சு, இங்கிட்ட அங்கிட்டு எத்திக்கிட்டே இருந்தோம், திடீர்னு இன்றைக்கி அந்த கிரீடம் காணாம போச்சு. அப்போ உமர் இல்லை எந்திரிச்சு அப்படி சாதாரண சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களாம், ரொம்ப அடி வாங்கி நெளிஞ்சு போச்சு, நான் தான் வர பற்றி குப்பையில் போட்டு வந்தேன்னு சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்களா? ரொம்ப அடி வாங்கி நெளிஞ்சு போச்சு, நான் தாங்க இதுக்கு மேலே எதுக்கு இது அடி வாங்கிட்டு வந்து குப்பையில் போட்டு வந்தேன். அந்த அளவிற்கு பெருமானாரினுடைய முத்திரையை கிழிச்ச அந்த கிஸ்ராவை பெருமானார் ஒரே வார்த்தை, அல்லாஹ் மஸ்ஜிகுஹும் கிஸ்ரா, அல்லாஹ் என்னுடைய முத்திரை கிழித்த கிஸ்ராவை ரெண்டாக கிழிச்சிட்டுன்னு சொன்னாங்க. கிஸ்ராவினுடைய அழிவு எப்படி தெரியுமா இருந்துச்சு? கிஸ்ராவினுடைய மன்னர் அத்தா இருக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி ஒரு நிகழ்வு ஏற்படுனா, அத்தாவும் மகனையும் ஒரே பொண்ணை காதலிக்க வச்சான். ஒரே பொண்ணின் மீது ரெண்டு பேருமே காதல் கொண்டாங்க. அப்போ ரெண்டு பேருமே காதல் கொண்டு அந்த ஒரு பொண்ணுக்காக அல்லாஹ் ரெண்டு பேர்த்தையும் அடிச்சுட்டு சாக வச்சான். ரெண்டு பேரும் செத்தா மொத்த கிஸ்ராவும் அழிஞ்சிருச்சு. அல்லாஹ் ஒருத்தனை அழிக்கணும் அப்படின்றக்காக வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது, அல்லாஹ் ஒருத்தரை அழிக்கணும்னாலும் பதவியை கொடுப்பான், அல்லாஹ் ஒருத்தனை உயர்த்தி காட்டணும்னாலும் பதவியை கொடுப்பான். அதிகாரத்தை அல்லாஹ் நம்ம கிட்ட கொடுக்குறான், பொறுப்பை நம்ம கிட்ட கொடுக்குறான், நம்ம என்ன நினைக்கணும்? ரொம்ப பயத்தோடு செயல்படணும். அல்லாஹ் நினைச்சானா எவ்வளவு உயரத்தில் வேணாலும் நம்மளை கொண்டு போய் வைக்க முடியும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லேருந்து நம்மளை சுலபமாக வெளியே கொண்டு வர முடியும், எவ்வளவு அளவுக்கு நம்மளுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்னால நமக்கு என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் பதவியை பற்றி சொல்லும் பொழுது அவ்வளவு அற்புதமாக சொல்லி காட்டுறோம். நீங்கள் பதவியை எனக்கு வேணும் அப்படின்னு தேடக்கூடியவர்களுக்கு கொடுக்காதீங்க, வேணான்னு ஓடுறான்னு அவனை பிடிச்சி கொடுங்க, அவனை பிடிச்சி கொடுங்க. அந்த பதவியை கண்டு அவன் என்னமோ நினச்சி பயப்படுறான், அதை கொண்டு நாம் உயர்த்தி காட்டுவோம். இந்த பதவியை கொண்டு பெருமை அடிக்கிறான் தெரியுமா, அவனை நாம் இதை கொண்டு அழிச்சு காட்டுவோம். இதை போலதான் கைசர் கிஸ்ரா போன்ற எத்தனை பேர் பெருமானாருக்கு சவால் விட்டாங்களோ, பெருமானாரினுடைய முத்திரைகளை புறக்கணித்து காட்டினாங்களோ, எல்லாருக்கும் அல்லாஹ் அழிச்சு காட்டினான். அதே போலதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமுடைய எழுத்தாற்றல் உங்களுடைய முத்திரைக்கு ஆற்றல். அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் பொழுது ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. ஆறாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஞ்சாவது வானத்தில் ஆறாவது நபி, ஏன்னா இரண்டாவது வானத்தில் ரெண்டு நபியை பார்த்துட்டாங்க, அஞ்சாவது வானத்தில் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்தாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போல பொறுமையான ஒரு ஆள் இந்த உலகத்தில் எந்த நபியும் கிடையாது. அல்லாஹ் உங்களுக்கும் பொறுமையை கொடுத்துருக்கான். இந்த இடத்துல சொல்லும் பொழுது எதை குறிப்பிட்டு சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் மக்காவில் இன்னும் சிறிது காலம் பொறுமையாக இருந்தீங்கன்னா மதீனான்ற ஒரு நாடு அல்லாஹ் கொடுப்பான். அந்த மதீனாவுக்கு நீங்கள் போன பிறகு 13 ஆண்டு காலம் நீங்கள் பொறுமையாக போராடிய அந்த ஒட்டுமொத்த மக்கா உங்கள் காலடியில் வந்து கிடக்கும். கிடந்துச்சா இல்லை? ஹிஜ்ரி 7 ஃபத்தஹே மக்கா, ஃபத்தஹே மக்காவை பற்றிலாம் சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு எவ்வளோ பதவிகள் கிடைச்சாலும் பட்டங்கள் கிடைச்சாலும் நம்ம கொண்டாடுற கொண்டாட்டங்கள்லாம் ஒரு இதே கிடையாது. ரசூலுல்லாவுக்கு ஹிஜ்ரி 7 வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை, எல்லா விதத்திலும் ரசூலுல்லாஹ் மக்காவுக்குள்ளே வரக்கூடாது, வியாபாரம் செய்யக்கூடாது, அங்கே போகக்கூடாது, எல்லாம் எதிரான ஒப்பந்தங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்கிறான், இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், உங்களுக்கு வெற்றி தேடி வந்துருச்சு, கவலைப்படாதீங்க. ஒட்டுமொத்த ஃபத்தஹ் மக்கா, ரசூலுல்லாஹ் கடிதம் அனுப்புகிறாங்க, மக்காவை நோக்கி படம் வருது. வரலாற்று ஆசிரியர்கள் எழுதும் பொழுது ஒவ்வொரு மணிக்கும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ரசூலுல்லாஹ்வினுடைய படையினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதான். ரசூலுல்லாஹ்வினுடைய
படையினுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே போதான். ரசூலுல்லாஹ் நுழையும் பொழுது எப்படி நுழைஞ்சாங்கன்னா, மக்காவினுடைய நாலாபுர எல்லைகளையும் தன்னுடைய படையோட உள்ள படை சூழ உள்ள வந்தாங்க. ஒரே நேரத்தில் அப்படி 4 என்ட்ரன்ஸ்லையும் தன்னுடைய படையை உள்ள கொண்டு. அப்பையும் கூட எழுதும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த மக்காவும் ரசூலுல்லாஹ் காலுக்கு கீழே வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் தலையை குனிந்தவர்களாக பணிந்தவர்களாக யாரின் மீதும் எந்த ஒரு கோபத்தையும் காட்டாம அமைதியாக வந்தாங்களாம். அமைதியாக. மக்கா கிடைச்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய வெற்றி, நம்மளுக்கு கிடைச்சா எவ்வளோ சந்தோஷப்படுவோம். இன்னைக்கு பைத்துல் முகத்தஸுக்கு போர் தற்காலிகமாக தான் நிறுத்தியிருக்கான். அந்த ஒப்பந்தத்தை கேட்டு நம்முடைய மனசு எவ்வளோ குளிருது, நம்ம எவ்வளோ துவா செஞ்சுருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் ஒட்டுமொத்த மக்காவும் ரசூலுல்லாஹ் கிடச்சிருச்சு. நினச்சா எப்படி வேணால் கொண்டாடி இருக்கும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான், இப்படி கொடுத்த அல்லாவுக்கு அதை சட்டுன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒட்டுமொத்த மக்காவே உங்களுக்கு கொடுத்தனா அந்த மக்காவை மதீனாவோட சேர்த்து அல்லாவுக்கு எடுக்கிறதுக்கு ஏதாவது ஆகுமா? ஏதாவது ஆகுமா? நான் நினச்சேன் ரசூலுல்லாஹ் ரொம்ப பணிவோடு உள்ளே வந்தாங்க, அப்படியே தலையை குனிஞ்சுக்கிட்டே உள்ளே வந்தாங்க. அப்போ தான் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒப்பிட்டு சொல்லும்போது அல்லாஹ் சொன்னானா, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருங்க. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவு குழப்பங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பேர் உங்களை எதிர்த்தாலும் சரி, பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. ஹாரூன் பொறுமையாக இருந்த பொழுது அல்லாஹ் எவ்வளோ பெரிய வெற்றியை கொடுத்தானோ உங்களுக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 51 வயதில் பொறுமையாக இருக்கிறாங்க. 53 வயது வரைக்கும் 54வது வயதில் மதீனாவுக்கு போயிடுறாங்க. சரியாக 7 ஆண்டுகள். அதாவது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து 10 வருஷத்தில் அல்லாஹ் ஒட்டுமொத்த மக்காவையும் ரசூலுல்லாஹ் கொடுத்துட்டான். பெருமா அதே போல தான் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யா அல்லாஹ் உனக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, எல்லா பிரச்சனையை கொடுக்குறது அல்லாஹ் தான், நோயை கொடுக்குறது அல்லாஹ் தான். அவனை தவிர நம்மளுக்கு தீர்வு தர்றது யாருமே கிடையாது. அவன் நம்மளை சோதிச்சு பார்க்குறான், அவ்வளோதான். என்னுடைய அடியான் எவ்வளவு பிரச்சனையை கொடுத்தாலும் என்கிட்ட திரும்பி வருவானான்னு பார்க்குறான். நம்ம திரும்பி போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவன்கிட்ட என் அடியான் என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான்டா, உடனே தீர்வை கொடுத்து தன் பக்கம் எடுத்துக்கிறான். ஏன் ஆள்றா இவன்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை மலக்குமார்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, உன்னுடைய நண்பர் உன்னுடைய நண்பர் உன்னுடைய நண்பர்னு சொல்கிறேல, எப்படி உன்னுடைய நண்பர்னு சொல்கிற? அவருக்கு எவ்வளோ சோதனை நீ கொடுத்தாலும் அவர் என் பக்கம் தான் ஓடி வருவார். நெருப்புக்குள்ளே தூக்கி போட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க, தண்ணியை ஊற்றிடுவான்னு. என்னை படைச்சது அல்லாஹ் தான், அவன் வந்து உதவி செய்யட்டும். ஊர் மக்களே அல்லாஹ் வந்து உதவி செய்யட்டுங்க. குழந்தைய அறுக்க சொல்கிறான், அல்லாஹ் உதவி செய்வான். எங்கே போய் நின்றாலும் அல்லாஹ் அல்லான்ற வார்த்தையை விட்டு மாறவே இல்லை. நம்மளும் மாறாத வரைக்கும் நம்மளை யாரும் எதுவும் செய்ய முடியாது. எவ்வளோ பிரச்சனை வேணால் வரட்டும், குடும்பத்தில் எவ்வளோ இன்னல் வரட்டும், வியாபாரத்தில் எவ்வளோ சரி வரட்டும், அல்லாஹ் கொடுத்தது பாய். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது ஒரே வார்த்தை தான், எல்லாமே போயிடுச்சு, நாக்கு மட்டும்தான் இருக்குது. எல்லாம் புழுவெல்லாம் உடம்பு ஃபுல்லாக அரிச்சிருச்சு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரே வார்த்தை, யா அல்லாஹ் எல்லாமே நீ கொடுத்தது தான், நீயே எடுத்துக்கிட்ட, நான் எதையும் கேட்கல. ஆனால் இந்த நாக்கையும் இந்த புழு அரிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, உன்னை திக்ரு செய்கிறதுக்கு இந்த நாக்கை தவிர வேறு எதுவுமே கிடையாது. என்னால் திக்ரு செய்ய முடியாது. இப்போ இறுதி வரைக்கும் நம்ம அல்லாவோடு நின்றோம்னு வச்சுக்கோங்களேன், அல்லாஹ் இறுதி வரைக்கும் நம்ம கூட நிற்பான். எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நம்மளால் எதிர்கொள்ள முடியும். எதிர்கொள்ள முடியுமா முடியாதா? ஏன்னா அல்லாவே நம்ம கூட இருக்கான்ல, இன்ஷால்லா நிற்கலாமா அல்லாஹ்வின் பக்கம் உறுதியாக. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை போய் சந்திக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை எதற்கு சந்திச்சாங்கன்னு சொல்லும் பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அசா குச்சி அவர்களுக்கு பல இடத்துல அத்தாட்சியாக வந்து நின்றுச்சு. அந்த அசா குச்சி இருக்குது தெரியுமா, பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுச்சு. ஆனால் அந்த அசா குச்சி மூசா அலைஹிஸ்ஸலாத்துல பேசலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசா பெருமானார் இடத்துல அல்லாஹ் பேச வச்சான். உஸ்துவானத்தை ஹன்னானா பெருமானார் இடத்துல பேச வச்சான். அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கிறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கும் பொழுது இப்ராஹிம் அல்லாஹ் தன்னுடைய ஹலீலாக ஆக்கியிருந்தான். ரசூலுல்லாஹ் உங்களை ஹபீப் ஆக்கிட்டான். ரசூலுல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹலீலுல்லா, நீங்கள் அல்லாஹ்வினுடைய ஹபீபுல்லா, அல்லாஹ்வினுடைய நேசர். ஹலீல் வெறும் நண்பர் மட்டும்தான், நீங்கள் அதையும் தாண்டி அல்லாஹ்வுக்கு. அடுத்ததாக அல்லாஹ் கூட்டு போகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போகிறாங்க. சித்ரத்துல் முன்தஹாவுக்கு வந்துட்டாங்க. சித்ரத்துல் முன்தஹா, இதை தாண்டி ரஃப்ரஃப் இருக்குது, ஜுஹ்ருஃப் இருக்குது, இதெல்லாம் தாண்டி போகணும். சித்ரத்துல் முன்தஹாவில் நின்றுட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்களா, இதற்கு மேலே என்னால் வர முடியாது, இதுக்கு மேலே என்னால் வர முடியாது. ஏன்னா இதை தாண்டி வரக்கூடிய ஆற்றலும் சக்தியும் எனக்கு கொடுக்கப்படலை. வந்தால் அல்லாஹ்வினுடைய அந்த ஒளியில் பட்டு நான் கருகிறேன். அதனால் போகக்கூடிய வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 திரைகளை தாண்டி ரஃப்ரஃபை தாண்டி ஜுஹ்ருஃபை தாண்டி அல்லாஹ்வை சந்திப்பதற்காக தன்னுடைய ஹபீபை சந்திக்கிறதுக்காக நேராக உள்ளே போகிறாங்க. நம்மளுக்கெல்லாம் புரிகிற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை பார்த்து பல நாள் வெயிட் பண்ணிவிட்டு கல்யாணம் தண்ணிக்கு பொண்ணை பார்க்க போகிறப்ப எவ்வளோ குஷியோடு போவார். அப்போ அப்படியே அல்லாஹ்வை பார்க்குறதுக்காக ரசூலுல்லாஹ் போய் நிற்கிறப்போ செருப்பை கலட்டுறப்ப ரசூலுல்லாஹ்வை பார்த்து அல்லாஹ் சொல்கிறானா, என்னுடைய ஹபீப் அப்படியே வாங்க உள்ளே வாங்க, அல்லாஹ் அழைக்கிறானா. அப்படியே அழைச்சிட்டு போகிறப்போ அந்த இடத்திலும் ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த வார்த்தையை நம்ம கவனிக்கணும். அல்லாஹ் கேட்குறான், எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க?
உங்களுடைய ரப்பை பார்க்க வந்திருக்கீங்க. உங்களுடைய ரப்பு உங்களுக்கு இவ்வளோ விஷயங்களை கொடுத்துருக்கேன், ரப்புக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க? அப்போ பெருமாள் சொன்ன அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து, உடலால் செஞ்ச எல்லா நன்மைகளும் காணிக்கைகளும் பொருளால் செஞ்சது எல்லாமே உனக்கு தான் அல்ல, எல்லாமே உனக்கு தான் அல்ல. இப்போ அல்லாஹ் உங்களுக்கு என்னுடைய அருள் உண்டாகட்டும். ரசூலுல்லாஹ் ஒரே வார்த்தை சொன்னேன், எனக்கு மட்டும் உன்னுடைய அருள் கிடைச்சா எப்படி, என்னுடைய உம்மத்துக்கு யார் கொடுப்பா, என்னுடைய உம்மத்துக்கு யார் கொடுப்பா? கேட்ட ஒரே வார்த்தை தான், என் உம்மத்துக்கு கொடு, எனக்கு மட்டும் பத்தாது, எனக்கு மட்டும்னா வேணாம், என்னுடைய உம்மத்துக்கு கொடு. அல்லாஹ் சொன்னானா உன்னுடைய உம்மத்துக்கும் என்னுடைய அருள். நீங்கள் எதெல்லாம் நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு வேணுமோ அது எல்லாம் உங்களுடைய உம்மத்துக்கும் நான் கொடுத்துறேன், உங்களுடைய உம்மத்தும் பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ் அந்த இடத்துல வச்சு தான் தொழுகையை கடமையாக்குறேன். அப்போ இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் பல இடத்துல தொழுதாங்கன்னு நம்ம சொன்னோமே, கடமையாக்கிறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதுருப்பாங்க? கடமையாக்கப்பட்ட இந்த 5 நேர தொழுகை தான் மேராஜில் கொடுக்கப்பட்டுச்சு. அதற்கு முன்னாடி எல்லா நபிமார்கள் முன்னாடி எப்படி தொழுதாங்களோ அதே போல் நாமும் தொழுது கொண்டு தான் இருக்கும். கடமை இல்லாத தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தன், இதெல்லாம் ஃபர்லுக்கு முன்னாடி இருந்தே தொடரப்பட்டது. கடமையாக்கப்பட்ட இந்த தொழுகை தான் மேராஜில் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல தான் ஆயத்துல் குர்சி கொடுக்கப்பட்டுச்சு, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹு. அதே போல் இஸ்திக்ஃபார் மேராஜில் கொடுக்கப்பட்டது. அதே மேராஜில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? பக்ராவினுடைய அந்த கடைசி ஆயத்துகள் அல்லாஹ் இறக்கி கொடுத்தான். எல்லாத்தையும் இறக்கி கொடுத்தப்போ தொழுகைகள் 50 நேர தொழுகைகள். எத்தனை நேரங்க? 50 நேரம். ரசூலுல்லாஹ் வாங்கிட்டு வர்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாரு, என்னங்க என்னைய போட்டு படாத பாடு படுத்திட்டாங்க, 50 நேரத்துக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டாங்க, போய் மாற்றிட்டாங்க. ரசூலுல்லாஹ் போகிறாங்க, அல்லாஹ் இடத்துல கொடுக்குறாங்க, அல்லாஹ் போகிறேன், என்னுடைய தோழர் மூசா சொல்கிறாரு இந்த மாதிரி மக்கள்லாம் தொழுவ மாட்டாங்க. அல்லாஹ் சரி 5 குறைச்சிக்கங்க, 45ஓட. அட நீங்கள் என்னங்க சத்தியமாக தொழுவ மாட்டாங்க, நீங்கள் நம்பாதீங்க, அப்படிலாம் நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க. அப்படியே சொல்லி 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 வரலாற்று ஆசிரியர் எழுதும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி அனுப்பிச்சு விட்டதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, மக்கள் பலகீனமானவர்கள் என்பதாக அவங்க ஏற்கனவே தெரிஞ்சவங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துலலாம் 6 மாதம் ஃபர்லான நோன்பு, நம்ம 1 மாதத்துக்கு இந்த அழுகிறோம். அவங்க 6 மாதம் வச்சவங்க, 6 மாதம் ஃபர்லான நோன்பு வச்சவங்க. அவர்களுடைய ஆமால்கள்லாம் இன்னும் கூட நம்மளுக்குலாம் ட்ரெஸ்ஸில் அசுத்தம் பட்டால் அதை சுத்தம் செஞ்சுட்டா ட்ரெஸ்ஸை சுத்தமாயிரும். அவங்கெல்லாம் துணியவே வெட்டி போட்டுடணும். அசுத்தம் பட்ட இடத்துல என்ன செஞ்சணும், அந்த துணியை பயன்படுத்த முடியாது, அந்த இடத்த வெட்டி. ரொம்ப கடுமையான சட்டங்கள் இது. ஒன்று, நாம் பலகீனமானவர்கள் என்பதற்காக. இன்னொன்று, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஆசை எப்படி இருந்துச்சுன்னா, அல்லாஹ்வை தான் பார்க்க முடியல, அல்லாஹ்வை பார்த்த வரையாவது திருப்பி திருப்பி பார்த்துக்கலாமே. வெட்டா ரசூலுல்லாஹ் கீழே இறங்கிடுவாங்க, அடுத்து பார்க்க முடியாது, அடுத்து கியாமத்து தான். ரசூலுல்லாஹ் என்ன செய்ய முடியாது. அதனால் அல்லாஹ்வை பார்த்த வரையாவது நம்ம திருப்பி திருப்பி, கலெக்டரை பார்க்க முடியல, அவர் பிஏவை பார்க்கலாம்ல திருப்பி திருப்பி, அந்த மாதிரி அல்லாஹ்வை பார்க்க முடியல, அல்லாஹ்வை சந்திச்சவரோட ஹபீபை திருப்பி திருப்பி சந்திக்கலாம்ல, திருப்பி திருப்பி அனுப்புகிறாங்க. 9 தடவை பெரிய போராட்டம். மொத்தமாக போய் 45 தொழுகையை கழிச்சுட்டு வந்துட்டாங்க ரசூலுல்லாஹ் கடைசி 5 நேரம். இப்போயும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நம்மளை பற்றி அப்பயே தெரிஞ்சிருக்கு. 5 நேர தொழுகையும் தொழுக மாட்டாங்க, சொன்னால் கேளுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கு மேலே அல்லாஹ் இடத்துல போய் குறைக்கிறதுக்கு எனக்கு வெக்கமாக இருக்குது. சொன்ன வார்த்தை என்னங்க? எல்லா இடத்துலையும் இந்த உம்மத்தை முதன்மைப்படுத்தின நாயகம் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான். நாயகம் சொன்ன வார்த்தை ஒன்றே ஒன்று தான். இதுக்கு மேலே இந்த 5 வக்து குறைப்பதற்கு எனக்கு என்ன செய்யுது, வெக்கமாக இருக்குது. என்னுடைய உம்மத் இதை நிறைவேற்றுவாங்கன்னு ஊண்டி அடிச்சுட்டு சொன்னாங்க. யார்கிட்ட? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லிட்டு கீழே வந்தாங்க. இன்னைக்கு நபி அவர்கள் நம்முடைய தொழுகையினுடைய நிலைமையை பார்த்தாங்கன்னா அவர்களுடைய வெக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு தொழுகை நம்மின் மீது கடமைன்ற உணர்வே நமக்கு வரமாட்டேது. அது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், நமக்கு பல்வேறு இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. குடும்பத்தினுடைய நெருக்கடி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பொருளாதார நெருக்கடி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னா, இந்த நெருக்கடிக்கெல்லாம் ஒரே தீர்வு, நீ என்கிட்ட வா, சஜிதால உழுகு, என்கிட்ட கேளு, நான் தர்றேன். ஏன்னா இந்த நெருக்கடி உனக்கு கொடுத்ததை நான் தான்றதை நீ ஏன் உணர மாட்டேன்னு சொல்கிறான் அல்லாஹ். இந்த பிரச்சனை உனக்கு கொடுத்ததை நான் தான்றதை நீ ஏன் உணர மாட்டேற? எல்லாத்தையும் கொடுத்ததே நான் தான்ப்பா, என்கிட்ட கேளு, என்கிட்ட தான் அதுக்கு உண்டான சாவியாக இருக்குது, நான் தந்துற சுலபமாக முடிஞ்சிரும்னு சொல்கிறான்ப்பா. சில தொழுகலாமா இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நம்மளுக்காக ஒவ்வொரு இடத்திலும் தேடி தேடி ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்று தந்தார்களோ, அந்த நாயகத்தினுடைய மூஞ்சில் போய் நாளைக்கு நம்ம சந்தோஷத்தோடு மிளிரணும், சந்தோஷத்தோடு நிற்கணும் அப்படின்னா பெருமானார் காட்டி தந்த அந்த வழியை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சில செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். இந்த உலகத்திலும் சிறப்பாக வாழ்ந்து நாளை மறு உலகத்திலும் நபிமார்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாக்கர்தாவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.